நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இது எல்லா பொருளும் இருக்கும்ப்பா, சரியா? இது எல்லாமே என்னது? இது எல்லாமே நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், சரியா? கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கட்டும், ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸு, ஃபேட்ஸு, மினரல்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா உடம்புக்குள்ள எடுத்துக்கிறோம். அது நம்ம உடம்பு வந்து எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையோ ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணிக்கிறோம், கன்வெர்ட் பண்ணி உடம்பு வந்து செல்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா அதை எடுத்துக்கிறோம் ஃபுல்லாக, சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நியூட்ரிஷன் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன், ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன், பிறசார்பூட்ட முறைன்னு சொல்லுவாங்க. தற்சார்பூட்ட முறை, ரெண்டாவது என்னது பிறசார்பூட்ட முறை அப்படின்னா. ஆட்டோட்ராபிக்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தானா உணவு தயார் பண்ணுது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆட்டோட்ராபிக், தற்சார்பூட்ட முறைன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ். இந்த பூமியிலேயே தாவரம் மட்டும்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராபிக். அது மட்டும் தான் என்ன பண்ண தானா வந்து உணவு தயார் பண்ண முடியும். எப்படி தயார் பண்ணுது? அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. ஒளிச்சேர்க்கை மூலமாக தான் என்ன பண்ண தாவரங்கள் வந்துட்டு தானா வந்துட்டு உணவு தயார் பண்ணிக்கும், சரியா? அதர் தென் பிளான்ஸ், இந்த பூமியில் உள்ள எல்லா உயிரினமும் எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ராபிக், பிறசார்பூட்ட முறை கீழே வந்து. இப்போ நம்மளே அது கீழே வருவோம் அப்படின்னா பிறசார்பூட்ட முறைக்கு கீழே வரக்கூடியது. நம்மளே வீட்டில் சாப்பாடு சாப்பிடுவோம், நம்ம ஆட்டோட்ராபிக்கில் போட்டக்கூடாது, சரியா? நம்ம எப்படி சாப்பிட்றோம்? தாவரத்தை நம்ம சாப்பிட்றோம், அல்லது தாவரத்தை விலங்கு சாப்பிடுது, விலங்கை நம்ம சாப்பிட்றோம். அப்போ நம்ம எது கீழே வருவோம் அப்படின்னா ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷனுக்கு கீழே வரக்கூடியது, சரியா? இந்த ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை மூணா பிரிப்பாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக், மூணாவது பார்த்தீங்கன்னா சிம்பயாட்டிக் அப்படின்பாங்க. சாருண்ணி, ஒட்டுண்ணி, கூட்டுயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்ரோஃபைட்டிக்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் இறந்த ஒரு பொருள்ல இருந்து உணவை எடுத்து சாப்பிடுது அப்படின்னா அந்த ஊட்ட முறைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. இது ஒரு குரூப் 2 கொஸ்டின், இதே கேட்டிருந்தாங்க. The organisms get their food from dead and decaying organisms. This type of nutrition is called dash. இவ்வளவுதான் கொஸ்டின். என்னது? சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன். இப்போ டெட் பாடி இருக்கா? டெட் பாடியை தோண்டி எடுத்தா நிறைய புழு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? டெட் பாடி இறந்த பொருள், ஆனால் அந்த புழு என்ன பண்ணுது? அதுல இருந்து உணவை எடுத்து சாப்பிடுதா? அந்த ஊட்ட முறைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன். பாராசைட்டிக் நியூட்ரிஷனா பார்த்தீங்கன்னா ஒரு உயிருள்ள ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு உயிரினம் வந்து உணவை எடுத்து சாப்பிட்ற ஊட்ட முறைக்கு பேர் பார்த்தீங்கன்னா பாராசைட்டிக் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. ஒட்டுண்ணிகள்னு சொல்லுவாங்க. கொசு கடிச்ச ரத்தத்தை உறிஞ்சுதா? கொசு வந்து ஒரு பாராசைட். நம்ம உயிரோட தான் இருக்கும், நம்மள்ட்ட இருந்து கொசு என்ன பண்ணுது? ரத்தத்தை வந்துட்டு உறிஞ்சி எடுக்குது, அது ஒரு பாராசைட். அட்டைப்பூச்சி கடிச்ச ரத்தத்தை உறிஞ்சுதா? நம்ம உயிரோட தான் இருக்கா, அது ஒரு பாராசைட். அதே மாதிரி நம்மளோட குடல்ல பார்த்தா நிறைய உருளை புழு, கொக்கி புழுன்னு நிறைய இன்டெஸ்டினல் வார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணுது? நம்ம உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மளோட சாப்பாடு அதை என்ன பண்ணிக்கிறோம்? எடுத்து உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு ஹோஸ்ட், சரியா? பாராசைட் உயிர் வாழ்றதுக்கு கண்டிப்பா என்ன வேணும்? ஒரு லிவிங் ஹோஸ்ட் வேணும். உயிரோட இருக்கிறவங்க ஒரு பர்சன் வேணும். உயிரோட அந்த ஹோஸ்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா உள்ள ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிடும். ஹோஸ்ட் இல்லாமல் பாராசைட் உயிர் வாழ முடியாது. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? சாப்ரோஃபைட்டிக்னா என்ன மீனிங், பாராசைட்னா என்ன மீனிங்? எக்ஸாம்பிள் முக்கியப்பா. மோனோட்ரோபான்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பர்ம். எஃப்னுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ். பிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. அதே மாதிரி எக்ஸாம் பார்த்துங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன். சிம்பயாட்டிக் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா கூட்டுயிரி அப்படின்பாங்க. கூட்டுயிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு உயிரினம் வந்து கூட்டு சேர்ந்திருக்கும். எதுக்காக கூட்டு சேர்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக கூட்டு சேர்ந்திருக்குது? சாப்பாட்டுக்காக கூட்டு சேர்ந்திருக்கும். அந்த கூட்டுயிரிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிச்சன்ஸ் அப்படின்பாங்க. லிச்சன்ஸ் அல்லது லைக்கன்ஸ் அப்படின்பாங்க, சரியா? இந்த லிச்சன்ஸ்ங்கிற உயிரினத்துக்குள்ள யார் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே பிளஸ் ஃபங்கை. இந்த ரெண்டு உயிரினமும் ஒன்னா சேர்ந்திருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிச்சன்ஸ் அப்படின்பாங்க, சரியா? ஃபர்ஸ்ட் ஆல்கே. ஆல்கேனா தமிழ்ல என்னதுப்பா? ஆல்கேனா பாசிகள். பாசம் பிடிச்சிருக்கு தண்ணி தொட்டியில் வந்துட்டு அதுதான் வந்து ஆல்காக்கள் அல்லது ஆல்காக்கள்னு சொல்லுவாங்க. ஃபங்கைனா தமிழ்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சை. ஃபங்கைனா தான் என்னது? பூஞ்சை. இப்போ ஆல்கேனா தமிழ்ல பாசிகள் அப்படின்னா பாசம் பிடிச்சிருக்கு தண்ணி தொட்டியில் இருக்கிறது, சரியா? அப்போ ஆல்கே என்ன கலர்ல இருக்கும்? கிரீன்ல இருக்கும், சரியா? ஆல்கே கிரீனா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதனால உணவு தயார் பண்ண முடியும், சரியா? ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ், கலர் கிடையாது. அப்போ ஃபங்கஸ் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஏதோ உயிர் டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகும். மீனிங் புரியுதா? ஆல்கே வந்து கண்டிப்பாக இதில் வரக்கூடியது ஆட்டோட்ராபிக்கில் வரக்கூடியது, தானாகவே உணவு தயார் பண்ணக்கூடியது. ஃபங்கஸ் வந்து கண்டிப்பாக இங்கே தான் வரும், ஹெட்ரோட்ராபிக் தான் அப்படியே. இந்த இடத்துல இந்த லிச்சன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணோம்னா ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு
நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு என்ன பண்ண சாப்பாடு ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். சரியா? அந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்களேன், மரத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் ஒட்டியிருப்பா அப்படின்னா ஃபங்கஸ் ஒட்டியிருக்கும். சரியா? இந்த ஃபங்கஸ்க்கு மேலே யார் ஒட்டியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே. இப்படி ரெண்டு லேயரில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபங்கஸ் இருக்கும், ஃபங்கஸ்க்கு மேலே யார் இருப்பா அப்படின்னா ஆல்கே இருக்கும். ரெண்டு லேயரில் ஒட்டியிருக்கும். சரியா? ரைட். இப்போ ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான 4 பொருள் என்னென்ன பொருள்ப்பா? என்னென்ன தேவை? சன்லைட் தேவை, ரெண்டாவது வாட்டர் தேவை, மூணாவது என்ன தேவை? கார்பன் டை ஆக்சைடு, நாலாவது குளோரோஃபில், பச்சையம்னு சொல்லுவாங்க. இந்த 4 பொருள் இருந்தால் பிளான்ட் என்ன பண்ணிடும்? ஃபுட்டை தயார் பண்ணிடும். சரியா? இப்போ இந்த இடத்துல வருவோம். ஃபர்ஸ்ட் மரத்தில் யார் ஒட்டியிருக்கா? ஃபங்கஸ். ஃபங்கஸ்க்கு மேலே யார் இருக்கா? ஆல்கே. ஆல்கே என்ன கலரில் இருக்கும்? கிரீன். அப்போ அதில் குளோரோஃபில் கிடைச்சிருச்சா? ஒன்று முடிஞ்சிருச்சு. அட்மாஸ்பியரில் வெளியே என்ன இருக்கும்? சன்லைட் இருக்குமா? அதை எடுத்துக்கிறோமா? சன்லைட். அதே மாதிரி அட்மாஸ்பியர்லேயே வெளியவே என்ன இருக்கும்? CO2 இருக்குமா? அதை எடுத்துக்கிறோம். மிச்சம் ஆல்கேக்கு ஒரே ஒரு பொருள் என்ன தேவை? வாட்டர் மட்டும்தான் தேவை. கரெக்டா? இப்போ இந்த ஆல்கே என்ன பண்ணோம்னா இந்த ஃபங்கஸ்ட சொல்லு எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு இந்த மரத்தில் டைரெக்டாக ஃபர்ஸ்ட் யார் ஒட்டியிருக்கா? ஃபங்கஸ் தான் ஒட்டி இருக்குது. இந்த ஃபங்கஸ் நைஸாக என்ன பண்ணோம்னா மரத்துக்கு தெரியாமல் தண்ணியை உறிஞ்சும். தண்ணியை உறிஞ்சி இப்போ இந்த ஆல்கே கொடுத்துரும். இப்போ இந்த ஆல்கே 4 பொருள் கிடைச்சிருச்சா? இது ஃபுட்டை தயார் பண்ணிடுமா? இதுவும் சாப்பிட்டுட்டு இந்த ஃபங்கஸ்க்கும் சாப்பாடு கொடுக்கும். இந்த ஊட்ட முறைக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க, கூட்டுயிரின்னு சொல்லுவாங்க. 2 உயிரினம் என்ன பண்ணுது அப்படின்னா கூட்டு சேர்ந்து சாப்பிட்டுக்கிறது. ஆல்கேனால கண்டிப்பாக ஃபுட்டு தயார் பண்ண முடியும், ஃபங்கஸ்னால கண்டிப்பாக தயார் பண்ண முடியாது. அதனால ஃபங்கஸ் என்ன பண்ணுது? அந்த ஆல்கேக்கு தண்ணியை உறிஞ்சக்கூடிய பவர் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ஃபங்கஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நான் உனக்கு தண்ணியை உறிஞ்சி கொடுக்குறேன், நீ சாப்பாடு செய், 2 பேர் என்ன பண்ணிக்கலாம்? ஷேர் பண்ணி பண்ணிக்கிறாங்க. ஒரு அக்ரிமெண்ட் போட்டு என்ன பண்ணிக்கிறாங்க? ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த உயிரினம் தான் என்னது? லிச்சன்ஸ், மைக்கோரைசா, ரைசோபியம். மைக்கோரைசால வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் வந்து யாரு கூட சேர்ந்துருப்பா அப்படின்னா வேறு கூட போய் சேர்ந்துக்கணும். வேருக்கு சாப்பாடு வருமா? இது என்ன பண்ணணும்னா வேருக்கு வந்து ஒரு சில ஹெல்ப் பண்ணும். நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு அதில் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கோ ஷேர் பண்ணிக்கிட்டு. சும்மா சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் மானஸ்தன் மாதிரி. சரியா? நான் வேலை பார்த்து என்ன பண்ணிக்கிறேன்? சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். அதே மாதிரி இது என்ன பண்ணுது? நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணி நீ என்ன பண்ணிக்கிறேன்? சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், அக்ரிமெண்ட் போட்டு சாப்பிட்டுக்கிறோம். மீனிங் புரியுதா? சாப்ரோஃபைட்டிக்னா என்ன, பாராசைட்டிக்னா என்ன, சிம்பியாட்டிக். ஃபர்ஸ்ட் 3க்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும், அதுக்கடுத்து 3க்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் தான் ரொம்ப அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. சரியா? இப்போ தெளிவாக எழுதிங்க. இதை மட்டும் எழுதுனீங்கன்னா நீங்கள் போதும். ஹெட்டிங் போட்டு எழுதிங்க. நியூட்ரிஷன் தமிழ் இங்கிலீஷாக பண்ணீங்க. எழுதும்போது ஏன்னு எழுதிடாதீங்க. ஏன்னா என்னது? ஆல்கே கிடையாது. ஏன்னா என்னது? ஆஞ்சியோஸ்பெர்ம். பீனுங்கிறது என்னது? பாக்டீரியா. எஃப்னுங்கிறது ஃபங்கஸ். அந்த மாதிரி எழுதிங்க தெளிவாக பிரிச்சு. பீனா பாக்டீரியா. பாமாப்பா. பேசில்லஸ் சப்டிலிஸ்ங்கிறது பாக்டீரியா. அவ்வளோதான். இங்கே இருக்கு பாருங்க. நியூட்ரிஷனை எப்படி பிரிக்கிறாங்க? 2ஆக பிரிக்கிறாங்க. இப்படி ஆட்டோட்ராபிக், ஹெட்ரோட்ராபிக். ஹெட்ரோட்ராபிக் எப்படி பிரிக்கிறாங்க? ஆரம் மார்க் இங்க இருந்து வரணும். சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக், மூணாவது என்னது? சிம்பயாட்டிக். அந்த ஆரம் மார்க் போட்டுக்கோங்க. ஹெட்ரோட்ராபிக் தான் 3ஆக பிரிப்பாங்க. சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழே என்ன போட்டுக்கோங்க? சிம்பயாட்டிக். அப்படி ஆரம் மார்க் போட்டு கீழே கூட எடுத்து கூட எழுதிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இதில் கன்ஃபியூஸ் பண்ண முடியுது. எக்ஸாம்பிளில் தான்ப்பா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நம்மளை. சரியா? ஒட்டுண்ணி வகை சார்ந்த பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படி கேட்டுருவாங்க. அப்போ நம்மளுக்கு 4மே ஃபங்கஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு எந்த ஃபங்கஸ் வந்து ஒட்டுண்ணி, எந்த ஃபங்கஸ் ஆறுண்ணிங்கிறது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அது முக்கியமானது. அடுத்து இன்செக்டிவ் ஓரஸ் பிளான்ட். ஃபஸ்ட்டு கவனிச்சுங்க, அப்புறம் எழுதிக்கலாம். பூச்சி உண்ணும் தாவரம்னு சொல்லுவாங்க. இன்செக்டிவ் ஓரஸ் பிளான்ட் அப்படின்னா மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சியை கொன்று சாப்பிடுது. அதான் இன்செக்டிவ் ஓரஸ் பிளான்ட். அப்போ பூச்சியை கொண்டு தானே சாப்பிடுது. அப்போ நம்ம வந்து எங்கே கொண்டே போட்டுருவோம் அப்படின்னா ஹெட்ரோட்ராபிக் கொண்டே போட்டுருவோம் நம்ம. ஆனால் இன்செக்டிவ் ஓரஸ் பிளான்ட் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன், தற்சார் ஊட்ட முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா மீனிங் பார்த்தீங்கன்னா அந்த இன்செக்டிவ் ஓரஸ் பிளான்ட் பூச்சி உண்ணும் தாவரம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே தானாகவே உணவு தயார் பண்ணிக்கிறோம். தானாகவே உணவை தயார் பண்ணிட்டாலே கண்டிப்பாக அது எங்கே வந்துடும்? ஆட்டோட்ராபிக்கு கீழே தான் வரும். அப்புறையே மற்ற பூச்சியை கொல்லுது வேலை இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரே ஒரு காரணம் தான். அது வளர்ற மண்ணில் என்ன குறைபாடாக இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன் வந்து குறைபாடாக இருக்கும். அதனால நைட்ரஜனுக்காக மட்டும்தான் மற்ற பூச்சியை கொல்லுமே தவிர உணவுக்காக கொள்ளாது. மீனிங் புரியுதா? உணவுக்காக கொன்னா கண்டிப்பாக அது எல்லாமே எங்கே வந்துடும்? ஹெட்ரோட்ராபிக் பிறசார் பூட்ட முறை கீழே வந்துடும். ஆனால் இன்செக்டிவோரஸ் பிளான்ட் எல்லாமே என்ன பண்ணிடும்னா தானாகவே உணவை தயார் பண்ணிடும். அதனால அது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷனுக்கு கீழே வளருது. அப்புறம் ஏன் மற்ற பூச்சியை கொல்லுதா அப்படின்னா ஒரே ஒரு காரணம் என்னது? அது வளர்ற மண்ணில் நைட்ரஜன் குறைபாடாக இருக்கும். ஸோ நைட்ரஜனுக்காக மட்டும்தான் என்ன பண்ண மற்ற பூச்சியை கொல்லுமே தவிர உணவுக்காக கொள்ளாது. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நெப்பந்தஸ், ட்ரோசரா, யூட்ரிகுலேரியா, டார்லிங்டன், டயோனியா இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள். சரியா? நெப்பந்தஸ்க்கு இன்னும் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா குடுவை தாவரம், பிக்சர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கு பாருங்க. நெப்பந்தஸ் வந்து குடுவை தாவரம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஜக்கு மாதிரி தான் இருக்கும். சரியா? இந்த லிட்டு வந்து ஓப்பனில் இருக்கும். இங்கேருந்து ஒரு ஸ்மெல்லு வந்து என்ன ஆகும்னா வெளியே வரும். மற்ற பூச்சியை அட்ராக்ட் பண்ணும். மற்ற பூச்சி வந்து இங்கே உட்காருது அப்படின்னா டக்குன்னு அந்த லிட்டு வந்து என்ன ஆயிரும்னா க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் ஆகிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணி இங்கே வச்சுட்டு ஃபுல்லாக எதை மட்டும் எடுத்துக்கிறோம்? நைட்ரஜனை கொண்டுட்டு வேஸ்ட்டை என்ன பண்ணுது வெளியே வந்துட்டு தள்ளி விட்டுரும் அப்படியே. சரியா? நெப்பந்தஸை குடுவை தாவரம் சொல்கிறாங்களா? ட்ரோசரா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சன்டியூ பிளான்ட் அப்படின்பாங்க. சன்டியூன்னு என்னது? இதுதான் ட்ரோசரா. பார்க்குறது தெரியுதா? சூரியன் மேலே பனித்துளி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி விரிஞ்சிருக்கும். பூச்சி உட்காருமா அப்படியே டப்புன்னு என்ன ஆயிரும்னா அப்படியே முடிக்கிறோம் ட்ரோசரா. சரியா? யூட்ரிகுலேரியா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாடர் உருட்டு அப்படின்னாங்க. பிளாடர் அப்படின்னா கால் பிளாடர் மாதிரி, நம்ம பித்தப்பையர்களை கால் பிளாடர் மாதிரி ஷேப்பில் இருக்கா, இல்லை பிளாடர் உருட்டு அப்படின்பாங்க. டார்லிங்டன், டயோனியா ரெண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீனஸ் ஃப்ளைட்ராப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாய் விரிஞ்ச மாதிரி இருக்கும். பூச்சி வந்து உட்கார்ற மாதிரி தெரியுதா? உட்காந்தா டக்குன்னு அடுத்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படி வந்துட்டு மூடிடும். அப்படி இது வந்துட்டு டார்லிங்டன், டயோனியா ரெண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீனஸ் ஃப்ளைட்ராப் அப்படின்பாங்க. இன்னும் ஒரு பேர் அதுக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு என்ன வச்சிருக்காங்க, இன்னும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுவே ஒரு எக்ஸாம்பிள் மேட்ச் ஆஃப் ஃபாலிங்ல கேட்டிருந்தாங்க. சரியா? பூச்சி ஒன்றும் தாவரத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு, எதுக்காக மற்ற பூச்சியை கொள்ளுது, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த கான்டென்ட் ஃபுல்லாமே வெறும் தியரி தான்ப்பா. ஃபுல்லாக நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். புதுசாக நான் சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான டாபிக் இது. இது இல்லாமல் எந்த கொஸ்டின் பேப்பருமே இருக்காது. நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்தாலுமே இந்த கண்டென்ட் வந்து கொஸ்டின் இருக்கும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இப்போ எஸ்ஐக்கில் அதுலேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது முக்கியமான பாயிண்ட் வந்து என்னது? இந்த நைட்ரஜன். சரியா? அது முக்கியமானது. சரியா? இதே மாதிரி இப்போ நியூட்ரிஷன்லேயே இன்னும் ஒரு நியூட்ரிஷன் இருக்குது, மிக்ஸோட்ராபிக் நியூட்ரிஷன். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா யூக்ளினா. எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ்ல தான் பார்த்தோம். மிக்ஸோட்ராபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா கலப்பு ஊட்ட முறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூக்ளினா. மிக்ஸோட்ராபிக்னா வேற ஒன்றுமே இல்லை. இந்த யூக்ளினா இருக்கு பார்த்தீங்களா? இந்த யூக்ளினா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் இருக்கும்போது அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராபிக்காக இருக்கும். அப்போ நான் மீனிங் என்னது? தானாகவே உணவு தயார் பண்ணிக்கிறோம். ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட் இல்லாதப்போ அது என்னவா மாறிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ராபிக்காக மாறிக்கும். இந்த ஊட்ட முறைக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸோட்ராபிக் நியூட்ரிஷன். மிக்ஸோட்ராபிக் வேறு, சிம்பயாட்டிக் வேறு. சிம்பயாட்டிக்னா மீனிங் என்னது? ரெண்டு உயிரினம் கூட்டு சேர்ந்து இருக்குது, அது சிம்பயாட்டிக். மிக்ஸோட்ராபிக் அப்படின்னா ரெண்டு ஊட்ட முறையே கலந்து இருக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுங்க. மிக்ஸோட்ராபிக் என்னது? எக்ஸாம்பிள் யூக்ளினா போட்டுங்க. யூக்ளினா என்ன பண்ணுது? சன்லைட் இருக்கும்போது அது என்னவா இருக்குது? ஆட்டோட்ராபிக்காக இருக்கும். சன்லைட் இல்லாதப்போ அது என்னவா மாறிடும் அப்படின்னா ஹெட்ரோட்ராபிக்காக மாறிடும். இந்த ஊட்ட முறைக்கு பேர் தான் மிக்ஸோட்ராபிக். இப்போ நார்மலாக பிளான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் என்ன பண்ணோம்? ஃபுட்டு தயார் பண்ணோம். நைட் டைமில் என்ன பண்ணோம்? அது தயார் பண்ண ஃபுட்டில் இருந்து எனர்ஜி எடுக்கும். அதான் நார்மல் பிளான்ட்டோட ப்ராசஸ். எப்பவுமே ஃபுட்டு தயார் பண்ணாது பிளான்ட். நைட் டைமில் என்ன இருக்காது? பிளான்ட்டுக்கு வந்துட்டு சன்லைட் இருக்காது. அப்போ என்ன நடக்காது? ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அப்போ ஃபுட்டு தயார் பண்ண முடியாது. அப்போ நைட் டைம் பிளான்ட் என்ன பண்ணோம்னா அதுலேருந்து எனர்ஜியை மட்டும்தான் எடுக்கும். ஆனால் இந்த யூக்ளினா என்ன பண்ணுது? காலையில் டைமில் என்ன பண்ணுது? ஃபுட்டு தயார் பண்ணி சாப்பிடுது. நைட் டைமில் என்ன பண்ணுது? ஃபுட்டை சாப்பிடுது. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதனால தான் யூக்ளினா வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் வந்துட்டு
ஒரு பிளான்ட்டுக்குள்ளேயே வைக்க மாட்டாங்க, ஒரு அனிமல்லையும் வைக்க மாட்டாங்க. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உயிரினம் பியூக்ளினா வந்துட்டு. மீனிங் புரியுதா? தானா உணவை தயார் பண்ணது, குளோரோஃபில் இருக்கு, அப்போ அதை பிளான்ட்ல வச்சுக்கலாம், ஓகே. ஆனால் நைட் டைம்ல அது என்ன பண்ணுது, மற்ற பொருளை சார்ந்து விலங்கு மாதிரி பிஹேவ் பண்ணுது, அப்போ அது அனிமல்லே வரும். அப்போ ரெண்டு கட்டணா இருக்கு, அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ரெண்டுக்கும் நடுவில் வைக்கிறாங்க, பார்டர் லைன்ல வச்சிருப்பாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? நீங்க முழு பேர் எழுதிட்டீங்க, இப்போ ஆட்டோ டிராஃபிக்னு எழுதிட்டீங்க, சரியா? நான் சும்மா கிறுக்கி வச்சிருப்பேன், நான் அந்த ஸ்பெல்லிங் பார்த்து அங்கே எழுதிருக்கேன். எழுதிட்டீங்களா? இதோட என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா நியூட்ரிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது என்னது, டிசீஸ். ஒரு டைம் ஃபாஸ்ட்டாக நியூட்ரிஷன் படிங்க, டக்குன்னு ஒரு 2 minutes படிங்க, அப்படியே ஃபாஸ்ட்டாக வாசிங்க. அப்படியே அப்படி நியூட்ரிஷனை ஃபாஸ்ட்டாக வர பாருங்க, அப்படியே நியூட்ரிஷனை பற்றி எக்ஸாம்பிள் மட்டும் ஃபாஸ்ட்டாக பாருங்க. அப்படியே அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருப்பாங்க, நீங்கள் பாருங்க அப்படியே, அவ்வளோதான். மைண்ட் ரீட் பண்ணுங்க. ஆமாம், சும்மா நடத்தினது புரியுதா என்னன்னு பாருங்கள், டவுட் இருந்தால் எப்போவே கேட்டுருங்க, அப்போ தான் அடுத்த கண்டென்ட்டுக்குள்ளே போய்க்கலாம் நம்ம வந்துட்டு. அடுத்து வாங்க டிசீஸ். நோய்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேத்தாலஜி அப்படிங்கிறாங்க. பேத்தாலஜி அப்படின்னா மீனிங் என்னது, ஸ்டடி ஆஃப் டிசீஸ், சரியா? பேத்தாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் டிசீஸ். டிசீஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கேட்டகரியை பிரிப்பாங்க. ஒன்று கான்ஜெனிட்டல் டிசீஸ், ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கையர்டு டிசீஸ் அப்படிங்கிறாங்க. கான்ஜெனிட்டல் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை, டிசீஸ் பை பர்த் ஆர் பை ஹெரிடிட்டி. ஒரு மரபு வழியாக வரக்கூடிய ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஜெனிட்டல் டிசீஸ் அப்படின்பாங்க. வெளியே இருந்து வரக்கூடிய நோய்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்கையர்டு டிசீஸ். ஒருத்தனுக்கு ஒரு நோய் எப்படி வரலாம், ஒன்று பிறக்கும் போதே இருக்கலாம், அல்லது பிறந்ததுக்கு அப்புறம் வரலாம், அவ்வளோதான். வேற ஆப்ஷன் ஏதாச்சும் இருக்கா? அவ்வளோதான். பிறக்கும் போதே இருக்கா அப்படின்னா அது வந்து என்னது, கான்ஜெனிட்டல் டிசீஸ். பிறந்ததுக்கு அப்புறம் வருதா அப்படின்னா அது வந்து என்னது, அக்கையர்டு டிசீஸ். அவ்வளோதான் மீனிங், சரியா? எழுதிங்க. அப்படியே ஹெட்டிங் மட்டும் தனித்தனியாக போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும், வரிசை அப்படி இல்லை. என்ன பண்ணுங்க, அந்த டிசீஸோட பேர் உள்ளே போய் என்ன பண்ணுங்க, டிசீஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க, திரும்ப டெம்பிக்கால் பண்ணுங்க. அப்படியே வைரல் டிசீஸ் என்னென்ன வைரஸ், பாக்டீரியா என்னென்ன பாக்டீரியா, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுங்க வரிசையாக. அப்படியே இந்த அட்டம் பாக்டீரியா பேர் நீங்கள் தான் சொல்கிற மாதிரி இருக்கும் எல்லாரும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன போட்டுங்க அப்படின்னா கான்ஜெனிட்டல் டிசீஸ் போட்டுங்க. கான்ஜெனிட்டல் டிசீஸ் மீனிங் என்ன சொன்னேன், டிசீஸ் பை பர்த் ஆர் பை ஹெரிடிட்டரி. இது எழுதிட்டேங்க, எழுதிட்டு இது எல்லாமே எக்ஸாம்பிள், சரியா? இப்போதைக்கு இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஜெனிட்டல் டிசீஸ் வந்து என்னென்ன பேர் மட்டும்தான் படிக்கிறோம். நம்ம தனியாக ஒரு டாபிக் படிப்போம், ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம என்ன படிப்போம், இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக நம்ம உள்ள அங்கே படிப்போம் நம்ம நிறையா வந்து, சரி? இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, டிசீஸ் டாபிக் பார்க்குறோமா, அப்போ என்ன தெரிஞ்சால் உங்களுக்கு போதும், டிசீஸோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், அதை மட்டும் இப்போதைக்கு படிச்சுக்கோங்க, சரியா? கலர் பிளைண்ட்னஸ், albinism, Down syndrome, phenylketonuria, hermaphroditism, thalassemia, sickle cell anemia, Turner syndrome, bubble boy syndrome, agammaglobulinemia, Alzheimer's disease, Huntington's chorea. இது எல்லாமே இப்போதைக்கு இங்கே வெறும் நேம் மட்டும் நீங்கள் படிக்கிறீங்க. இது போக இன்னும் ஒரு 10 டிசீஸ் இருக்குது. நம்ம அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டீட்டெயில்டாக ஒவ்வொரு டிசீஸ்க்குள்ளே போய் படிப்போம் நம்ம வந்து, சரியா? ஒவ்வொரு சிண்ட்ரோம், எத்தனாவது குரோமோசோம் டிஃபெக்ட், என்ன சிம்டம்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி நம்ம படிப்பாங்க டீட்டெயில்டாக, சரியா? இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேம் மட்டும் இங்கே படிச்சுங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நேமை பார்த்தா இந்த டிசீஸ் வந்து ஒரு ஜெனடிக் டிசீஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், ஓகேவா? அந்த கண்டென்ட்டே பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், இந்த நோய் ஒரு ஜெனடிக் டிசீஸ்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கடுத்து இந்த டிசீஸ் வந்து இத்தனாவது குரோமோசோம் டிஃபெக்ட்னு தெரிஞ்சிருக்கணும், அதனால இந்த ப்ராப்ளம் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரியா? கலர் பிளைண்ட்னஸ் உங்களுக்கு என்ன பாயிண்ட் ஞாபகம் வரும், அப்படியே எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஞாபகம் வரணுமா, அந்த வார்த்தை ஞாபகம் வருமா? எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ், கலர் பிளைண்ட்னஸ் என்ன ஒரு பேர், குரோமோசோம் டிஃபெக்ட், என்ன ரேஷியோ, நோட்டை பார்க்காதீங்க, 3:1 ரேஷியோ. ஒரு நார்மல் ஃபீமேல் மேரேஜ் த கலர் பிளைண்ட் மேல், 3:1. ஆல்பினிசம் என்ன பாயிண்ட் ஞாபகம் வரும் உங்களுக்கு, எத்தனாவது குரோமோசோம் ஆல்பினிசம், 11th குரோமோசோம் டிஃபெக்ட், ஒயிட்டாக இருக்கிறது. வேற என்ன, சிக்கிள் செல் அனீமியா, டர்னர் சிண்ட்ரோம் என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு, டர்னர் சிண்ட்ரோம்னா என்ன சொல்லியிருக்கேன், 40 X0 ஃபீமேல், 44 + X0 ஃபீமேல் தான் என்னது, டர்னர் சிண்ட்ரோம். பபுள் பாய் சிண்ட்ரோம் எத்தனாவது குரோமோசோம்,
20th chromosome, SCID. Alzheimer's disease, 21st chromosome, neurons degenerate ஆகிறது. Huntington's chorea, 4th chromosome defect, uncontrolled jerking of the body. உங்களுக்கு ஓரளவுக்கு 1-2 பாயிண்டா ஞாபகத்தில் வரணும்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் நம்ம எத்தனை தடவை பார்த்துருக்கோம். நம்ம கண்டென்ட் வந்து நம்ம வந்து மறந்துருச்சு, அப்படிதானே? அடுத்த ஹெட்டிங் வந்து அக்வைர்டு டிசீஸ் ஹெட்டிங் போட்டுங்கப்பா. கான்ஜெனிட்டல்னா என்னன்னு பார்த்துட்டோம், அந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்த ஹெட்டிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வைர்டு. இன்னைக்கு ஒரு ஆள் தான் இருக்காங்க, கிளாஸ் சீக்கிரமே முடிச்சிடலாம். முடிச்சுட்டு என்ன பண்ணால் போதும், டெஸ்ட் தான் இன்னைக்கு. சரியா? ஒழுங்காக படிச்சுக்கோங்க இந்த டாப்பிக்கை. இந்த டாப்பிக்கில் டெஸ்ட் கண்டிப்பாக. சரியா? ஒழுங்காக படிச்சுக்கோங்க. டிசீஸ் டாபிக் இப்போ நடத்துறது. அக்வைர்டு டிசீஸ் வந்து வெளியே இருந்து வரக்கூடிய நோய் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அதை 4 கேட்டகரி பண்ணுவோம். இன்ஃபெக்ஷியஸ், கவனிங்கப்பா, தொற்று வியாதி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிஷியன்சி டிசீஸ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் இல்னஸ். வெளியே இருந்து வர நோய் வருது பார்த்தீங்களா, ஒன்று என்னவா இருக்கலாம் அப்படின்னா தொற்று நோயாக இருக்கலாம், அல்லது என்னவா இருக்கலாம் குறைபாட்டு நோயாக இருக்கலாம், அல்லது கேன்சர் புற்றுநோயாக இருக்கலாம், அல்லது என்னவா இருக்கும்னா மனநல பாதிப்புன்னு சொல்லுவாங்க. இன்ஃபெக்ஷஸை எப்படி பிரிக்கி அக்வைர்டு என்ன பண்ணுறாங்க 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ண வரிசையாக ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளே போய் பண்ணணும். சரியா? எழுதிங்க. இதெல்லாம் வேணாப்பா, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் எழுதிட்டு அதை 4ஆக பிரிப்பாங்கன்னு இதை மட்டும் எழுதிங்க போதும். அக்வைர்டு டிசீஸை என்ன பண்ணுறாங்க, வெளியே இருந்து வரக்கூடிய எல்லாமே அக்வைர்டு தானே, அதை மொத்தமாக ஒன்றா படிக்க முடியாது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஹெட்டிங்காக போட்டு 4ஆக பிரித்து படிக்கிறோம். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், டிஃபிஷியன்சி டிசீஸ், கேன்சர், நாலாவது என்னது மென்டல் இல்னஸ். முடிச்சுட்டு அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை பற்றி படிப்போம் நம்ம வந்துட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன போட்டுங்க, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஹெட்டிங் போட்டுங்க. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால் என்ன மீனிங்கு, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் மூலமாக நமக்கு வரக்கூடிய நோய், அவ்வளோதான். இன்ஃபெக்ஷன் எப்படியெல்லாம் வரலாம்ப்பா, தண்ணி மூலமாக வரலாம், கரெக்டாக, காற்று மூலமாக வரலாம், அல்லது ஒருத்தவங்களுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அவங்க இருமுறாங்க தும்முறாங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரே மூலமாக என்ன ஆகும்னா அடுத்தவங்களுக்கு நோய் பரவலாம். இதெல்லாம் வந்து என்னது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், நோய் பரவும் முறைகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், காமனாக எல்லாமே தெரியும். கரெக்டா? அப்போ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் போட்டுங்க. எல்லாமே இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்க்கு கீழே ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், வைரல் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் பார்க்க போகிறோம். மீனிங் புரியுதா? அப்படியே ஹெட்டிங் பார்த்துக்குங்க. அக்வைர்டு டிசீஸ் அது கீழே 4 ஹெட்டிங்கு, இன்ஃபெக்ஷியஸ், டிஃபிஷியன்சி, கேன்சர், இல்னஸ். அதில் இன்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு. இன்ஃபெக்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், வைரல் இன்ஃபெக்ஷன் நோய் பார்க்குறோம். சரியா? இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வைரல் டிசீஸ் பா. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, அப்படியே உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் தேவையில்லை, அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டியதான். மம்ஸ் அப்படின்னா என்ன வைரஸு, மம்ஸ் வைரஸ். மீசல்ஸ் அப்படின்னா மீசல்ஸ் வைரஸ். ருபல்லா அப்படின்னா ருபல்லா வைரஸ். ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னா ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ். ரேபிஸ் அப்படின்னா ராப்டோ வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். ஸ்மால் பாக்ஸ்னா வேரியோலா வைரஸ். ஜிகா ஃபீவர்னா ஜிகா வைரஸ். சிக்கன் குனியானா சிக்கன் குனியா வைரஸ். படிக்கும் போதே தெளிவாக அந்த பக்கம் உள்ள வைரஸ் பேரையும் சேர்த்து படி. மம்ஸ் நோய் ஏற்படுத்தக்கூடிய வைரஸோட பேர் கேள்வி கேட்பானா அப்படி கொஸ்டின்ல கண்டிப்பாக கேட்க மாட்டேன். மம்ஸ்னா மம்ஸ் வைரஸ்ங்கிறது கண்டிப்பாக ஆப்ஷன்லேயே தெரிஞ்சிடும், ஈஸியாக குறிச்சிடுவாங்க. அப்போ நம்ம ஏன் அந்த பக்கம் உள்ள பேரை படிக்கிறோம், நம்ம வந்துட்டு மம்ஸ்னுங்கிறது ஒரு வைரஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி கேட்பாங்க, 4 நோயை கொடுத்து விட்டு இதில் எது வைரஸ் நோயின்னு கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு மம்ஸ்னுங்கிறது மம்ஸ் வைரஸ்னு படித்தா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு வந்துட்டு அது ஒரு வைரஸ் டிசீஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு போனால் நம்மளுக்கு என்ன ஆயிரும், வைரஸ் பாக்டீரியா படிக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க நீங்கள். அப்போ இந்த பக்கம் உள்ள பேரும் படிக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னா ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ், ரேபிஸ் அப்படின்னா ராப்டோ வைரஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேபிஸ்ங்கிறது என்ன நோய், அது ஒரு வைரஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம மீனிங் புரியுது எதுக்கு படிக்கிறோம்னு சொல்லிட்டு. மம்ஸ் நோய் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் பேர் என்னது, ருபல்லா வைரஸ் பேர்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா என்ன பேர் இருக்குது, ருபல்லா அப்படின்னா ருபல்லா வைரஸ். மீசல் குழந்தை கூட தான் ஆன்சர் பண்ணும். ஓகேவா? அப்படி கேட்க மாட்டாங்க அவங்க வந்துட்டு. அந்த பேரை ஏன் படிக்கிறோம்னா மம்ஸ், மீசல்ஸ், ருபல்லா எல்லாமே ஒரு வைரல் டிசீஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆப்ஷனில் பார்த்தா 4 வைரஸ் மாதிரி தெரியும், 4 பாக்டீரியா மாதிரி தெரியும், கன்ஃபியூஷன் வந்துடும் நம்மளுக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்,
அந்த பக்கம் உள்ள வைரஸ் பேரை சேர்த்து படிச்சுக்கணும் நம்ம, அவ்வளோதான். எது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வைரஸ் நேம் கேட்பாங்க. இந்த பாக்ஸில் என்ன பேர் கேட்பாங்க உங்களுக்கு, வைரஸ் பேர் கேட்டால் ஸ்மால் பாக்ஸ் மட்டும்தான் கேட்க முடியும். ஸ்மால் பாக்ஸ் தான் என்ன வைரஸ், வேரியோலா வைரஸ். இந்த ஸ்மால் பாக்ஸுங்கிற வார்த்தைக்கும் இந்த வைரஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இதை மட்டும் தான் கேட்பாங்க. மித்த எல்லாமே என்ன பண்ண மாட்டாங்க, வைரஸ் பேரை கேட்கவே மாட்டாங்க ஒன்றும். சரியா? சிக்கன் குனியா இல்லப்பா, இதுக்கு பேர் என்னது, சிக்குன் குனியா. ஓகேவா? சிக்கன் குனியான்னு போட்டுறாதீங்க, சிக்குன் குனியா. சிக்கன் பாக்ஸ், வேரிசெல்லா வைரஸ், காமன் கோல்டு ரைனோ வைரஸ், போலியோ என்டிரோ வைரஸ், ஸ்வைன் ஃப்ளூ H1N1, பேர்ட் ஃப்ளூ H5N1, எய்ட்ஸ் HIV ஹியூமன் இம்யூனோ வைரஸ், ஜாண்டிஸ் ஹெப்பாட்டிஸ் B வைரஸ், டெங்கு ஃபீவர் டெங்கு வைரஸ். ஸ்வைன் ஃப்ளூனா பன்றி காய்ச்சல், பேர்ட் ஃப்ளூனா என்னது, பறவை காய்ச்சல். இதான் ரொம்ப முக்கியமானது. இதை தாண்டி வேற ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், எலிமினேஷன் வந்துட்டு இதில் வந்து கண்டிப்பாக எல்லாமே ஆப்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை என்ன கேட்டிருக்கேன், ஸ்வைன் ஃப்ளூ கேட்டிருக்கான், சிக்கன் பாக்ஸ் கேட்டிருக்கான், போலியோ கேட்டிருக்கான், ஜாண்டிஸ் வந்துட்டு வைரல் டிசீஸான்னு கேட்டிருக்கான். சரியா? ஜாண்டிஸ் ஹெப்பாட்டிஸ் B வைரஸ். அதே மாதிரி ஹெப்பாட்டிஸ் வந்து ஹெப்பாட்டிஸ் ABCD வரும். ஜாண்டிஸ் வந்து ஒன்லி ஹெப்பாட்டிஸ் B வைரஸ் மட்டும்தான் ஏற்படுத்தக்கூடியது. சரியா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை எழுதிங்க, ஏர்பார்ன் டிசீஸ், வாட்டர் பார்ன் டிசீஸ். வைரஸில் வந்து ஏர்பார்ன் என்னது, காற்று மூலமாக பரவக்கூடிய நோய்கள், வாட்டர் பார்ன் என்னது, நீர் மூலம் பரவக்கூடிய நோய்கள். ஏர்பார்ன் வந்து காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, மம்ஸு, மீசல்ஸு, சிக்கன் பாக்ஸு. ஸ்மால் பாக்ஸ்னால் என்னது தமிழில், ஸ்மால் பாக்ஸ்னால் பெரியம்மை, சிக்கன் பாக்ஸ்னால் தான் என்னது, சின்னம்மை. சரியா? அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க அவங்க. ஸ்மால் பாக்ஸ்னால் பெரியம்மை. இப்போ நம்மளுக்கு வரது எல்லாமே என்னது, சிக்கன் பாக்ஸ் தான். ஸ்மால் பாக்ஸ் வந்து ரொம்ப சிவியர். அது வந்து என்ன பண்ணிட்டாங்க, WHO அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, உலகத்தில் எங்கேயுமே இல்லை, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எராடிகேட் பண்ணுறோம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க WHO வந்துட்டு. சரியா? அப்படிலாம் பண்ண முடியாது, இன்னும் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் இவ்வளோ பெர்சன்டேஜ்ங்கிறது அவங்க நெக்லிஜிபிளாக எடுத்துக்கிடுவாங்க அவங்க, அவ்வளோதான். காமன் கோல்டெல்லாம் கண்டிப்பாக ஏர்பான் தான் இருக்கும். மம்ஸ், மீசல்ஸ் எல்லாமே என்னது, ஏர்பான். சிக்கன் பாக்ஸ் பார்த்துருக்கீங்களா, வீட்டுக்கு ஒருத்தவங்க என்ன அடுத்தவங்களுக்கு பரவிடும் பார்த்துருக்கீங்களா. போலியோன்னு என்னது, இளம்பிள்ளை சொல்லுவாங்களா, போலியோ. ஹெப்பாட்டிட்டிஸ், டயரியா எல்லாமே என்னது, வாட்டர் பார்ன். எய்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் எடுப்பாங்கப்பா. ஒன்று எலைசா, ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட். ஒன்று எலைசா, ரெண்டாவது வந்து என்னது, வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, எந்த டெஸ்ட் வந்து கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்னு கேட்பாங்க. எந்த டெஸ்ட் கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட், வெஸ்டர்ன் பிளாட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. உறுதிப்படுத்தக்கூடிய டெஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட். ஃபஸ்ட்டு எலைசா எடுப்பாங்க. ஓகேவா? எலைசா நெகட்டிவ்னா நெகட்டிவ் தான், வீட்டுக்கு போயிடலாம். ஒரு எலைசாவில் பாசிட்டிவ் வருதா அப்படின்னா அடுத்து எங்கே போவாங்க, வெஸ்டர்ன் பிளாட் போவாங்க. அதுலேயும் பாசிட்டிவ் வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு என்னது, HIV வந்துட்டு பாசிட்டிவ்னு அர்த்தம். ஒரு இங்கே நெகட்டிவ் வந்து ஆட்டோமேட்டிக் என்ன அர்த்தம், நெகட்டிவ் தான், என்ன பண்ணிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். மேல்முறையீடு பண்ணுற மாதிரி, ஹைகோர்ட்டில் கேஸ் தோத்துருச்சு, நான் என்ன பண்ணுறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன்னா அதே மாதிரி கான்செப்ட் தான். என்னன்னு தெரியுதா, எலைசாவோட எக்ஸ்பான்ஷன் எழுதிங்க. என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன்ட் அசே. மொத்தம் எய்ட்ஸுக்கு வந்து 2 டெஸ்ட் எடுப்பாங்கன்னு எழுதிக்கங்க. ஒன்று எலைசா, ரெண்டாவது வெஸ்டர்ன் பிளாட்டு. இதில் வெஸ்டர்ன் பிளாட் வந்து கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எலைசாவோட எக்ஸ்பான்ஷன் வந்து என்னது, என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன்ட் அசே. அதான் என்னது, எலைசாவோட எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? அடுத்து போகலாமா? அடுத்து இன்ஃபெக்ஷனில் ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் டிசீஸ். சரியா? இதுவும் அதே மாதிரி தான்ப்பா, இதுவும் 2 டப்பா அப்படியே மனப்பாடம் தான் பண்ண. சரியா? டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் என்ன பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சரியா? காலரா என்ன பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரே. டைஃபாய்டு சால்மனல்லா டைஃபி. டிப்தீரியா காரினிபாக்டீரியம் டிப்தீரியே. நிமோனியா டிப்ளோகாக்கஸ் நிமோனே. whooping cough பார்ட்டடெல்லா பெட்ரோசிஸ். இது என்னது, குரூப் 1 கொஸ்டின், whooping cough. அதே மாதிரி லெப்ரசி என்ன பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. எழுதிங்க வரிசையா. இன்ஃபெக்ஷனில் ரெண்டாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ப்பா. இன்ஃபெக்ஷனே முடியல நம்ம என்ன, ஓகேவா? இன்ஃபெக்ஷனில் ரெண்டாவது இன்ஃபெக்ஷன் வந்து என்னது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அவ்வளோதான்.
டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இன்னைக்கு வேற டாபிக் பார்க்கலாம்னா பார்த்தேன், ஆனால் நிறைய பேர் புது ஆளுங்க யாருமே இல்லை, அதனால் டிசீஸ் எடுத்துட்டேன். அவங்க டிசீஸ் கூட மனப்பாடம் பண்ணால் கூட மனப்பாடம் பண்ணிக்கலாம். சர்க்குலேட்டர் எடுத்து அவங்களுக்கு சுத்தமாக என்ன ஆகாதுன்னா புரியாது கான்செப்ட். அதனால இதில் நான் பெருசாக என்ன சொல்ல முடியாது, எந்த கதையுமே சொல்ல முடியாது, அவ்வளோ. அதனால தான் டிசீஸை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்ல முடியும். டைஃபாய்டு இருக்குது பார்த்தீங்களா, டைஃபாய்டுக்கு வந்து என்ன டெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைடால் டெஸ்ட். எய்ட்ஸுக்கு எலேஸாக எடுக்கிறோம் பார்த்தீங்களா, டைஃபாய்டுக்கு வந்து என்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வைடால் டெஸ்ட். நீங்கள் நினைக்கலாம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னா எங்கேயும் டியூபர்குலோசிஸ், காலரா காலரே, டைஃபாய்டு டைஃபி, டிப்தீரியா நிமோனியா எல்லா பேரும் தான் அப்படியே வந்துருச்சு. கொடுத்தா ஈஸியாக குறிச்சிடலாம்ல. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இப்போ காலரா ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவோட பேர் என்னன்னு கொஸ்டின் கேட்டுருவேன். கொஸ்டின் கேட்டுட்டு ஆப்ஷன் ஏ சால்மனெல்லா, இதுதான் ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் பி விப்ரியோ, ஆப்ஷன் சி கார்னிபாக்டீரியம், ஆப்ஷன் டி டிப்ளோகாக்கஸ். எதை மட்டும்தான் கொடுத்துருவாங்க, பேரை மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், காலரா பாக்டீரியாவோட பேர் என்னது, விப்ரியோ பாக்டீரியான்னு தெரிஞ்சிருக்கணும். டைஃபாய்டுக்கு என்ன பாக்டீரியா, சால்மனெல்லா பாக்டீரியா. டிப்தீரியாவுக்கு என்ன பாக்டீரியா, கார்னிபாக்டீரியம். நிமோனியாவுக்கு என்ன பாக்டீரியா, டிப்ளோகாக்கஸ். டெட்டனஸ்க்கு என்ன பாக்டீரியா, கிளாஸ்ட்ரிடியம் பாக்டீரியா. டியூபர்குலோசிஸ்க்கு என்னது, மைக்கோபாக்டீரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால நீங்கள் முழு பேரையும் படிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஞாபகம் உங்களுக்கு, இந்த பேர் கண்டிப்பாக ஞாபகம். டியூபர்குலோசிஸ் என்னது, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். காலரா அப்படின்னா விப்ரியோ காலரே. டைஃபாய்டு சால்மனெல்லா டைஃபி. அப்படி நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் உள்ள பாக்டீரியா பேர் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு. அவ்வளோதான். புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன். இந்த பக்கம் உள்ள பேர் தான் ஈஸியாக இருக்குல்ல, அப்படியே அதை குறிச்சாதீங்க. ஆப்ஷன் அவன் என்ன கொடுப்பேன், பேர் மட்டும் தான் கொடுப்பேன், ரெண்டாவது பேர் கொடுக்க மாட்டாங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு எழுதுங்க. அடுத்தது 8வது டெட்டனஸ், கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி. மெனிஞ்சிட்டிஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மெனிஞ்சிட்டிஸ். பிளேக், எர்சினியா பெஸ்டிஸ். டிசென்ட்ரி, சிஜெல்லா டிசென்ட்ரியே. ஆந்த்ராக்ஸ், பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். கொனோரியா, நெசிரியா கொனோரே. சிஃபிலிஸ், ட்ரிப்னோமா பேலிடம். எல்லாமே ரொம்ப முக்கியமானதுப்பா டிசீஸு. நானே செலக்டடாக தான் எழுதி போட்டிருக்கேன், ஓகேவா. 7 வரைக்கும் லெப்ரசி வரைக்கும் எழுதியிருக்கீங்களா, 7 வரைக்கும். 8 டெட்டனஸில் ஆரம்பிக்கணுமா, 8 டெட்டனஸ், 9 வந்து என்னது மெனிஞ்சிட்டிஸ், 10 வந்து பிளேகு, 11 டிசென்ட்ரி. அப்படி கண்டினியூஸ் தான். ஆமாம், நம்பர் கரெக்டாக அப்படி போட்டிருக்கீங்களா, அதுவும் டிசீஸ் தான், அதுவும் பாக்டீரியல் டிசீஸ் தான். 2 பாக்ஸ் ஒரே பாக்ஸில் போட முடியாது, 2 பாக்ஸை பிரித்து போட்டிருக்கேன் பேஜில், அவ்வளோதான். செப்டிசீமியா, இதுக்கு வந்து பாக்டீரியா பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிலோகாக்கஸ் அவுரியஸ். இவ்வளவுதான் பாக்டீரியா டிசீஸ். இவ்வளவு இல்லைப்பா, இன்னும் இருக்குது, நிறையா இருக்குது. சரியா, நம்ம என்ன படிக்கிறோம், ரொம்ப முக்கியமானதை மட்டும் தான் படிச்சுக்கிறோம் நம்ம வந்துட்டு, ஓகேவா. ரொம்ப முக்கியமானது புக்கில் கொடுத்ததை மட்டும் படிச்சுக்கிறோம் நம்ம. அதனால டெய்லி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்களே புதுசாக. இவங்களே நோயை உருவாக்கிக்கிறாங்க, அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, மருந்து ரெடி பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆன்டிவைரஸ் கம்பெனிக்காரன் தான் என்ன பண்ணுறது, வைரஸையும் ரெடி பண்ணுறது விஷயம், அவ்வளோதான். நீ எப்போ ஆன்டிவைரஸ் சிடி வாங்குவீங்க, உனக்கு அந்த வைரஸ் வந்தால் ஆன்டிவைரஸ் சிடி வாங்குவீங்க, அப்போ அந்த வைரஸை அவங்க தான் கிரியேட் பண்ணி அனுப்பி விடுறது. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆன்டிவைரஸ் சிடி வாங்குவீங்க, அவ்வளோதான். இப்போ சிம்பிளாக அந்த கொரோனா மாதிரி தான். வேக்சின் எப்போ வாங்கினீங்க, கொரோனா வைரஸ் வேக்சின் வாங்குவீங்க, அதே கான்செப்ட் தான். வைரஸையும் பரப்பி விடுறது, வேக்சினையும் கொடுக்கறது, அவ்வளோதான். எழுதிட்டீங்களா. அடுத்து ஏர்பான் டிசீஸ், வாட்டர் பான் எழுதிங்க. டியூபர்குலோசிஸ் வைரஸ் எழுதினீங்களப்பா, அதே மாதிரி பாக்டீரியாவில் ஏர்பான் டிசீஸ், வாட்டர் பான் டிசீஸ், அவ்வளோதான். புரியுதா எப்படி ஃப்ளோ போகுதுன்னு சொல்லிட்டு. இன்ஃபெக்ஷனில் ரெண்டு பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், வைரல் இன்ஃபெக்ஷன், ரெண்டாவது என்னது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனில் என்னது ஏர்பான் என்னது, வாட்டர் பான் என்னது, அவ்வளோதான். காலரா டைஃபாய்டு வந்து என்ன டிசீஸ், வாட்டர் பான் டிசீஸ், நீர் மூலமாக பரவக்கூடியது. டியூபர்குலோசிஸ், டிப்தீரியா, வூப்பிங் காஃப் எல்லாமே என்னது ஏர்பான் டிசீஸ், காற்று மூலமாக பரவக்கூடியது. அடுத்து இன்ஃபெக்ஷனில் 3வது இன்ஃபெக்ஷனில் 2 என்னென்ன முடிச்சிருக்கோம், வைரஸ் முடிச்சிருக்கோம், பாக்டீரியா முடிச்சிருக்கோம். 3வது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கல் டிசீஸ். ஹெட்டிங் போட்டுங்க. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படி நோய் தான் என்னது, ஃபங்கல் டிசீஸ்.
இதை நான் சொல்ற மாதிரி எழுதுங்க, அப்படியே எழுதாதீங்க, நான் சொல்ல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டீனியா பீடிஸ் இது எழுதுங்க. நோயோட பேரு டீனியா பீடிஸ். ஓகேவா? இது எழுதிட்டு ஒரு கோடு போட்டு இதையே அந்த பக்கம் எழுதுங்க. இது ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ்க்கு பேரும் டீனியா பீடிஸ். நோயோட பேரும் டீனியா பீடிஸ் தான். ஒரு கோடு போட்டு என்ன பண்ணுங்க, அதே வார்த்தை அந்த பக்கம் எழுதுங்க. நோய் ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ்க்கு பேரும் டீனியா பீடிஸ். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அங்கே பார்த்தோம் பாருங்க, மம்ஸ் நோயோட பேரு, வைரஸ்க்கு பேரு மம்ஸ் வைரஸ். காலரா நோயோட பேரு, பாக்டீரியா பேரு விப்ரியோ காலரே. அதே மாதிரி நோயோட பேரு டீனியா பீடிஸ், அது ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ்க்கு பேரும் டீனியா பீடிஸ் தான். இதுக்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அத்தலட்ஸ் ஃபுட் அப்படின்னு எழுதிங்க. அத்தலட்ஸ் ஃபுட். டீனியா பீடிஸ்க்கு இன்னும் ஒரு பேர் அத்தலட்ஸ் ஃபுட். இது வந்து எங்கே வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் பாதம் இருக்கு பார்த்தீங்களா, கால் பாதத்தில் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டீனியா பீடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தலட்ஸ் ஃபுட்னு ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, அத்தலட்னுங்கிறவங்க யாரு, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா, அவங்க சாக்ஸ் போட்டிருப்பாங்களா, அப்போ என்ன ஆகும்னா அந்த கால் இது இடுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக அவங்களுக்கு வேர்வை தண்ணி பட்டு அந்த என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் வந்துடும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டீனியா பீடிஸ் அப்படின்னு. மீனிங் புரியுதா? நோயோட பேரு டீனியா பீடிஸ், ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ்க்கு பேரும் டீனியா பீடிஸ் தான். அந்த நோய்க்கு இன்னும் ஒரு பேர் அத்தலட்ஸ் ஃபுட்னு சொல்றாங்க. ஏன் அந்த பேர் சொல்றாங்க? ஏன்னா அது கால் பாதத்தில் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அவ்வளோதான். எழுதிட்டீங்களா? ரெண்டாவது பேர் நோயோட பேர் வந்து பார்த்தா டீனியா கியூரிஸ். இது எழுதுங்க. ஒரு கோடு போட்டு வெயிட் பண்ண சொல்றது, இதை மட்டும் எழுதுங்க. கோடு போட்டு இது ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோஃபைட்டான். ஸ்பெல்லிங் காமிக்கிறேன் பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. இந்த ஃபங்கஸ்க்கு பேரு ட்ரைகோஃபைட்டான். இதை எழுதுங்க. நோயோட பேரு டீனியா கியூரிஸ், ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ்க்கு பேரு ட்ரைகோஃபைட்டான். எழுதிட்டு பிராக்கெட்ல என்ன போட்டுக்கங்க, ரிங் வார்ம். படர் தாமரைன்னு சொல்றாங்களே, நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய ரிங் வார்ம் தான் என்னது, இந்த ட்ரைகோஃபைட்டான் ஏற்படுத்தக்கூடியது. படர் தாமரை சொல்றாங்களா அது. ஸோ கால் பாதத்தில் வருதா அப்படின்னா டீனியா பீடிஸ். கரெக்டா? நம்ம உடம்புல எங்கேயாவது வருதா அப்படின்னா அதுக்கு பேரு டீனியா கியூரிஸ். கரெக்டா? புரியுதா புரியலையாப்பா? டீனியா பீடிஸ்ங்கிறது எங்கே வரக்கூடியது, கால் பாதத்தில் வரக்கூடிய மூணுமே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். கால் பாதத்தில் வருதுன்னா டீனியா பீடிஸ். உடம்புல எங்கேயாவது வருதா அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, டீனியா கியூரிஸ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டீனியா கேப்டிஸ். எழுதிட்டு டீனியா கேப்டிஸ் எழுதிட்டு ஒரு கோடு போட்டு மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர் இது எழுதுங்க. இதுதான் ஃபங்கஸோட பேர், மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர். பிராக்கெட்ல என்ன போட்டுங்க, டேண்ட்ரஃப். தலையில் வரக்கூடிய பெயின் பொடுகு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டீனியா கேப்டிஸ். கேப் நம்ம எங்கே மாட்டுவோம், தலையில் மாட்டுவோமா, அதுதான். மொத்தம் 3 ஃபங்கல் டிசீஸ், டீனியா பீடிஸ், டீனியா கியூரிஸ், டீனியா கேப்டிஸ். டீனியா பீடிஸ் எங்கே வரக்கூடியது, கால் பாதத்தில் வரக்கூடியது. டீனியா கியூரிஸ் எங்கே வரக்கூடியது, உடம்புல வரக்கூடியது. டீனியா கேப்டிஸ் எங்கே வரக்கூடியது, தலையில் வரக்கூடியது. டீனியா பீடிஸ் ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ்க்கு பேர் என்னது, டீனியா பீடிஸ். டீனியா கியூரிஸ் ஃபங்கஸ்க்கு பேர் என்னது, ட்ரைகோஃபைட்டான். டீனியா கேப்டிஸ்க்கு ஃபங்கஸ்க்கு பேர் என்னது, மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர். இவ்வளோதான் பாயிண்ட். 3 தான் ஃபங்கல் டிசீஸ். இன்ஃபெக்ஷன்ல என்ன முடிஞ்சிருச்சு, 3வது இன்ஃபெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா டிசீஸ். எல்லாமே எது கீழே வரக்கூடியது, எல்லாமே இன்ஃபெக்ஷன் கீழே வரக்கூடியது தான். இன்ஃபெக்ஷன்ல என்னாச்சுப்பா, தோபிஸ் இச்சா, ஒன்றும் பெருசாக ஒன்றும் ரொம்ப கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு. டீனியா கியூரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தோபிஸ் இட்ச் அப்படின்பாங்க. இட்ச்னா என்னது, டேண்ட்ரஃப் வேற, டோபிஸ் இட்ச் அப்படின்னா உடம்புல வரக்கூடிய. டீனியா கியூரிஸ்க்கு இன்னும் ஒரு பேர் டோபிஸ் இட்ச்னா. இட்ச்னா என்னது, அரிக்கிறது. இட்ச் கார்டுன்னு சொல்றாங்கல்ல, அதான் அரிப்புல இருந்து வெளியே வர்றது. டீனியா கியூரிஸ்க்கு இன்னும் ஒரு பேர் தான் என்னது, டோபிஸ் இட்ச். அவ்வளவுதான். டீனியா கேப்டிஸ் என்ன பண்ண, அரிக்கதான் செய்யும், அவ்வளவுதான். அது என்ன மண்டல அரிக்கிறது, அவ்வளவுதான். எழுதிட்டீங்களா? அடுத்த லாஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா டிசீஸ் போட்டுங்க. புரோட்டோசோவா என்ன மீனிங், புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டானாலும் ஒன்று தான், அல்லது புரோட்டோசோவானாலும் ஒன்று தான், அல்லது
யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஒரு செல் உயிரினால் என்னது? ஒரே மீனிங் தான். இப்போ வைரஸ், பாக்டீரியல் டிசீஸ் எல்லாமே என்னது? எல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரிகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து என்னது? புரோட்டோசோவா டிசீஸ்னா ஒரு செல் உயிரினம் வரக்கூடிய நோய்கள் தான் என்னது? புரோட்டோசோவா டிசீஸ். புரியுதாப்பா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஆமாப்பா, ஹெட்டிங் தனி ஹெட்டிங் போட்டு 4 போட்டுறாதீங்க, அதனால 4 மாதிரி தெரிஞ்சு. இது வந்து என்னது? வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், அடுத்து என்னது? புரோட்டோசோவா டிசீஸ். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மலேரியா. நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப காமனாக தெரிஞ்சது, கவனிங்க, காமனாக தெரிஞ்ச டிசீஸ் மலேரியா தான். ஆனால் மலேரியா என்ன நினச்சிருப்போம்? மலேரியாங்கிறது ஒரு வைரஸ் நினச்சிருப்போம் நம்ம வந்துட்டு, அல்லது பாக்டீரியா நினச்சிருப்போம். கரெக்டாக நம்ம படிக்கிற மாதிரி வரை அப்படி நினச்சிருப்போம் நம்ம. ஆனால் மலேரியாங்கிறது ஒரு வைரஸ் நோய் கிடையாது, பாக்டீரியா கிடையாது. என்ன நோய் வந்துட்டு? அது வந்து ஒரு புரோட்டோசோவா டிசீஸ். அப்போ அந்த மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய காரணியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் விவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபோரம், பிளாஸ்மோடியம் ஓவலே, பிளாஸ்மோடியம் மலேரியே. இது 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள்னு அர்த்தம். மீனிங் புரியுதா? மலேரியா கொசு மூலமாக தான் பரவுது. ஆனால் கொசு வந்து யாருன்னா ஒரு மீடியேட்டர். இந்த கிருமியை நம்ம உடம்புக்குள்ள சேர்க்கக்கூடிய மீடியேட்டர் தான் யாரு? அந்த கொசு, வேற ஒண்ணுமே இல்லை. என்ன கொசு? ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. அவங்க தான் யாருன்னு பார்த்தா மலேரியாவோட வெக்டார். வெக்டார்னா என்ன அர்த்தம்? வெக்டார்னா பரப்பக்கூடியவங்க. இந்த நோயை நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியதான் வெக்டார்னு சொல்லுவாங்க. டேரக்டா இந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ள போக முடியாது. அப்ப இந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ள எப்படி போகும் அப்படின்னா இந்த கொசு மூலமா தான் போகும். அதுல வந்து இன்ஜெக்ட் பண்ணி பிளட் வந்து உள்ள போய் அது உள்ள போய் மல்டிப்ளை பண்ணி மலேரியா சைக்கிள் பெரிய ப்ராசஸ். நமக்கு என்ன தேவை? அவ்வளவு தேவையில்லை. நீங்க மலேரியா ஏற்படுத்தக்கூடிய காரணியோட பேர் என்னது? விவாக்ஸ், ஃபால்சிபோரம், ஓவலே, மலேரியா. இந்த 4ம் அதோட வெக்டார் வந்து யாருன்னு பார்த்தா ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. இந்த பாயிண்ட்டை மட்டும் தெளிவாக எழுதிக்கணும். அவ்வளோ. இதுல ரொம்ப பவர்ஃபுல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்சிபோரம் தான். இப்போ 4ல் எது வந்தாலும் மலேரியா தான் வரும். விவாக்ஸும் மலேரியா தான் ஏற்படுத்தும், ஃபால்சிபோரம் எல்லாம் மலேரியா ஏற்படுத்தும். ஆனால் இந்த விவாக்ஸ், ஓவல் எல்லாம் வந்துச்சா அப்படின்னா நம்மளை காப்பாற்றிடலாம் ஈஸியா. நம்ம உடம்புக்குள்ள ஃபால்சிபோரம் உள்ள போயிருச்சா அப்படின்னா ரொம்ப சிவியராக்கி டெத்து வரைக்கும் கொண்டு போயிடும் ஃபால்சிபோரம். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சரியா? பார்த்தோம் சிஜல்லா டிசென்ட்ரின்னு பார்த்துருப்போம். அது நார்மல் டிசென்ட்ரி, பாக்டீரியல் டிசீஸ். அமீபிக் டிசென்ட்ரி என்ன டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா டிசீஸ். இது ஏற்படுத்தக்கூடிய அந்த புரோட்டோசோவாவோட பேர் பார்த்தீங்கன்னா என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. இது வந்துட்டு நோயோட பேர். இது வந்து என்னது? நோய் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு செல் உயிரியோட பேர். இதெல்லாம் என்ன டிசீஸ்? எல்லாமே ஒரு செல் உயிரி டிசீஸ். கரெக்டா? அப்போ இது எல்லாமே என்னது? எல்லாமே யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ அமீபிக் டிசென்ட்ரிங்கிறது ஒரு நோய். அதை ஏற்படுத்தக்கூடிய காரணியோட பேர் என்னது? என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. டைரக்ட் கொஸ்டின், ட்விஸ்டே கிடையாது. எப்படி கேட்டிருக்கேன் அப்படின்னா அமீபிக் டிசென்ட்ரி ஏற்படுத்தக்கூடிய காரணியோட பேர் என்ன? ஆப்ஷன் ஏ என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா, ஆப்ஷன் பி என்டமீபா காரா, ஆப்ஷன் சி என்டமீபா. 4 பேர் கொடுத்துருப்பாங்க. 4மே என்டமீபா கொடுத்துருப்பாங்க. எதை மட்டும் மாற்றிருப்பாங்க? இதை மட்டும் மாற்றிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? இது ஏற்படுத்தக்கூடிய காரணிக்கு பேர் இந்த ஹிஸ்டோலிட்டிக்கான்னு தெரியும். இது தெரிஞ்சாதான் கரெக்டாக குடிக்க முடியும். நீங்கள் வெறும் என்டமீபா மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்? ஹிஸ்டோலிட்டிக்கா படிச்சுட்டு போயிருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேர் ஜீனஸ் நேம் கரெக்டா, 2வது பேர் ஸ்பீசிஸ் நேம் படிச்சிருக்க. போன கிளாஸ் ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி 2 பேர் வந்து என்ன அர்த்தம்? இது ஜீனஸ் நேம், இது என்னது? ஸ்பீசிஸ் நேம். அப்போ ஒரே ஜீனஸ்லயே நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும். இப்போ நீங்க பிளாஸ்மோடியம் எடுத்தாலே இந்த 4 மட்டும் பிளாஸ்மோடியம் கிடையாது. பிளாஸ்மோடியம்ல இன்னும் 20-25க்கு மேல இருக்கும். ஆனா அதுல இந்த 4 மட்டும்தான் என்ன பண்ணுது? மலேரியாவை ஏற்படுத்துது. இன்னும் வேற வேற ஸ்பீசிஸ் நிறைய இருக்கும். பிளாஸ்மோடியம் எக்ஸ், பிளாஸ்மோடியம் ஒய், பிளாஸ்மோடியம் இசட் நிறைய பேர் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணாது? நமக்கு மலேரியாவை ஏற்படுத்தாது நம்மளுக்கு. அதே மாதிரி என்டமீபாலையும் பார்த்தா நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும். அதுல இந்த ஹிஸ்டோலிட்டிக்கா மட்டும்தான் என்ன ஏற்படுத்துது? இந்த அமீபிக் டிசென்ட்ரி ஏற்படுத்துது. மீனிங் புரியுது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க படிக்கும் போதே தெளிவா என்டமீபா ஹிஸ்டோலிட்டிக்கான்னு படிச்சுக்கணும் தெளிவா. ஃபர்ஸ்ட் வார்த்தையை மட்டும் படிச்சு பரிச்சைக்கு போயிடக்கூடாது. ஓகேவா? 4மே என்ன கொடுத்துருவாங்க? 4 என்டமீபால தான் இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொன்றா எழுதுங்க. அடுத்தடுத்து அப்படி சொல்றேன், அடுத்தடுத்து எழுதிக்கலாம் அப்படியே. சரிங்களா? அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது ட்ரிப்னோசோமியாசிஸ். ட்ரிப்னோசோமியாசிஸ் இது ஏற்படுத்தக்கூடிய காரணியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்னோசோமா ப்ரூசி கேம்பியன்ஸ். ட்ரிப்னோசோமியாசிஸ் இந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய காரணியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ட்ரிப்னோசோமா ப்ரூசி கேம்பியன்ஸ். இந்த டிசீஸ்க்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்பாங்க. ரொம்ப 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 முக்கியமானது. ஆப்பிரிக்கன் தூக்க வியாதின்னு சொல்லுவாங்க. தூக்க வியாதி அப்படின்னா தூக்க வர வியாதி இல்லை, தூக்கமே வராத வியாதி. இந்த ப்ரூசி கேம்பியன்ஸ் உள்ள போறதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு கண்ணை மூடினாலே கண் எரிச்சல், கண்ணில் தண்ணி, தூக்கத்தில் வளர்றது, கனவு, பயம், பிரம்மா, ஃபீவர் எல்லாமே அவங்களுக்கு வரக்கூடியது ட்ரிப்னோசோமியாசிஸ். அவங்களுக்கு என்ன வராது அப்படின்னா ஒரு டீப் ஸ்லீப் வரவே வராது. கரெக்டாக அதை என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆப்பிரிக்கன் தூக்க வியாதின்னு சொல்கிறாங்க. இப்போ புது புக்கில் என்ன கொடுத்துட்டாங்க, ஆப்பிரிக்கன்னுங்கிற வார்த்தையை எடுத்துட்டாங்க. என்ன மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வெறும் ஸ்லீப்பிங் சிக்னஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு கேட்டாலும் அதுதான் ஆன்சரு, ஆப்பிரிக்கன்னு சேர்த்து கொடுத்தாலும் என்ன ஆன்சரு, இந்த ட்ரிப்னோசோமியாசிஸ். மீனிங் புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரைட். இதோட வெக்டார் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிசி ஃப்ளை அப்படின்பாங்க. வெக்டார்னா யாரு, அந்த பரப்பக்கூடிய மீடியேட்டர், அவ்வளோதான். இந்த சிசி ஃப்ளை மூலமாக தான் என்ன ஆகும், இந்த ப்ரூசி கேம்பியன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகும். மீனிங் புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 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 கிருமியை போய் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ எடுத்துகிட்டு வராது, அது என்ன ஏற்படுத்தும், மலேரியாவை தான் அது கொண்டு வரும். இந்த சிசி ஃப்ளை தான் என்ன பண்ணுது, இந்த ப்ரூசி கேம்பியன்ஸை உடம்புக்குள்ள சேர்க்கக்கூடியது. சரியா, தெளிவாக இல்லையே. நோயோட பேர், நோய் ஏற்படுத்தக்கூடிய காரணி கிருமியோட பேர், அந்த நோய் வந்து யார் மூலமாக வருதுங்கிற மீடியேட்டர் பேர், 3 பேருமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நோயோட பேர் ட்ரிப்னோசோமியாசிஸ், அதை ஏற்படுத்தக்கூடிய காரணிக்கு பேர் ட்ரிப்னோசோமா ப்ரூசி கேம்பியன்ஸ். அந்த டிசீஸ்க்கு இன்னும் ஒரு பேர் ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏற்படுத்தக்கூடிய வெக்டாரோட பேர் வந்து என்னது, சிசி ஃப்ளை. தெளிவாக எழுதிச்சுங்க பாயிண்ட் பாயிண்டா. எதோட முக்கியமானது படிக்கணும், அதான் முக்கியம். ஓகேவா. காலர்ஸார், காலர்ஸார் இதுக்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபீவர் அல்லது கிரே ஃபீவர்னு சொல்லுவாங்க. காலர்ஸார் பிளாக் ஃபீவர் அல்லது கிரே ஃபீவர்னு சொல்லுவாங்க. இதை ஏற்படுத்தக்கூடிய காரணிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஷ்மானியா டோனோவனி. பிளாக் ஃபீவர் அல்லது கிரே ஃபீவர் அல்லது இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காலர்ஸாருக்கு இன்னும் ஒரு பேர் லைஷ்மானியாசிஸ். இந்த ட்ரிப்னோசோமியாசிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி லைஷ்மானியாசிஸ். காலாஜாருக்கு 3 பேர் இருக்குது, பிளாக் ஃபீவர் அல்லது கிரே ஃபீவர் அல்லது லைஷ்மானியாசிஸ். 3மே இன்னொரு பேர். அதை ஏற்படுத்தக்கூடிய காரணிக்கு பேர் லைஷ்மானியா டோனோவனி. எலிஜி பிளாக் ஃபீவர்னா கருப்பு காய்ச்சல்னு அர்த்தம் இல்லை, சிவியரான ஃபீவர் இருக்கும், அவ்வளோதான். அது மாதிரி சரியா. ஆனால் பிளாக் ஃபீவர்னா எப்படா ஃபீவர் கருப்பாக வரும்னு யோசிக்காதீங்க. இல்லை கருப்பாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான் ஃபீவர் வரும்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா நம்மளாம் அந்த மாதிரி டெக்னிக்காக யோசிக்கிற ஆளுங்க, அதனால தான். வெள்ளையாக இருக்கிறவனுக்கு ஃபீவர் வராதா அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக் ஃபீவர் அப்படின்னா ஃபீவர் ரொம்ப சிவியராக இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். சரியா. எழுதிட்டீங்களா. இதோட வெக்டார் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட வெக்டார் வந்து பார்த்தா சாண்ட் ஃப்ளை, மண் ஈ. வெக்டார் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் ஃப்ளை. ஓகேவா. அடுத்து போலாமா. இதெல்லாம் வேணாப்பா. அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலேரியாசிஸ். ஃபிலேரியாசிஸ் இதுக்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபென்டியாசிஸ் அப்படிங்க. யானைக்கால் வியாதின்னு சொல்றாங்கல்ல, அதான் ஃபிலேரியாசிஸ், எலிஃபென்டியாசிஸ். இது ஏற்படுத்தக்கூடிய காரணிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சரியா பேன்கிராஃப்டி. இது ஒரு குரூப் 4 கொஸ்டின் தான். ஃபிலேரியாசிஸ் ஏற்படுத்தக்கூடிய காரணியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சரியா பேன்கிராஃப்டி அப்படின்னு. சரியா. இதோட வெக்டார் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. அனாஃபலஸ் மஸ்கிட்டோ வந்து எதுக்கு வரக்கூடியது, மலேரியாவுக்கு வரக்கூடியது. சரியா. எலிஃபென்டியாசிஸ்க்கு என்ன மஸ்கிட்டோ வருது, கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. நோயோட பேரு, அதோட இன்னொரு பேரு, அதை ஏற்படுத்தக்கூடிய கிருமியோட பேரு, அதை கொண்டு வரக்கூடிய வெக்டார் பேர். தெளிவாக எழுதிங்க, கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. இது எல்லாமே அப்படியே பியூரா நீங்க என்ன பண்ண வேண்டியது, மனப்பாடம் தான் பண்ணணும், அவ்வளவுதான். சரியா. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் முடிஞ்சிருச்சு. அக்கையர் அடிக்கிற 4 ஹெட்டிங் படிச்சோமா, இன்ஃபெக்ஷியஸ்
டிஃபிஷியன்சி, கேன்சர், இல்னஸ் படித்தோமா, அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. என்னென்ன இன்ஃபெக்ஷன் பார்த்துருக்கோம் நம்ம? இன்ஃபெக்ஷன் வந்துட்டு வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், புரோட்டோசோவா இன்ஃபெக்ஷன். 4 வந்து இன்ஃபெக்ஷனில் வரக்கூடிய. சரியா? இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அடுத்தது டிஃபிஷியன்சி டிசீஸ் பார்க்க போகிறோம் நம்ம. சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பிரேக். 5 minutes பிரேக் முடிச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது டிஃபிஷியன்சி பார்க்கலாம். அதுக்குள்ளே என்ன பண்ணுங்க, படிக்கிறவங்க உட்காந்து கன் மாதிரி படிச்சுக்கிட்டே இருங்க அப்படியே. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிஷியன்சி டிசீஸ். டிஃபிஷியன்சியில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி. ஹெட்டிங் போட்டுங்கப்பா. இன்ஃபெக்ஷன் முடிச்சிட்டோம்ப்பா. அடுத்து என்னது? டிஃபிஷியன்சி டிசீஸ். ஓகேவா? டிஃபிஷியன்சியில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்? ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி. ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 டிசீஸ் தான்ப்பா. ஒன்று குவாஷியர்கர், 2வது மராஸ்மஸ். மொத்தமே இனிமேல் அடுத்த சின்ன சின்னதாக வரும். வைரஸ், பாக்டீரியா தான் டிசீஸ் அதிகமாக வரும். இனிமேல் அடுத்து பார்க்குறது எல்லாமே என்னது? ரொம்ப கம்மியாக தான் வரும். ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி, புரத குறைபாட்டு நோய். அதில் ஃபஸ்ட்டு டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாஷியர்கர். குவாஷியர்கர் யாருக்கு வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 5 ஏஜ் உள்ள குழந்தைகளுக்கு வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாஷியர்கர். சரியா? எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஸ்டண்டட் growth, swollen stomach, வளர்ச்சி தடைப்பட்டிருக்கும், வயிறு ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்கும். அதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாஷியர்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிங்க தெளிவாக, மற்றெல்லாம் தேவையில்லை, இதை மட்டும் எழுதிங்க. டிஃபிஷியன்சியில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்? ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி பார்க்குறோம். அவ்வளோதான். சரியா? ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி மொத்தமே 2 நோய் தான். ஒன்று குவாஷியர்கர், 2வது மராஸ்மஸ். குவாஷியர்கர் வந்து எப்படி இருக்கும்னா வளர்ச்சி தடைப்பட்டிருக்கும், வயிறு ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்கும். அதான் குவாஷியர்கர். குவாஷியர்கர் யாருக்கு வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 5 ஏஜ் உள்ள குழந்தைங்களுக்கு வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா குவாஷியர்கர். 2வது டிசீஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ். மராஸ்மஸ்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாத்துக்கும் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ். மராஸ்மஸ் ஸ்ரிவல்டு அப்பியரன்ஸ், ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அதை விட எப்படி இருப்பாங்கன்னா மென்டலி ரிட்டார்டடாக இருப்பாங்க, மன வளர்ச்சி கம்மியாக இருக்குது. ஏன்னா உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் எதுவுமே இல்லை அப்படின்னா மூளை வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதான் மராஸ்மஸ். இந்த சோமாலி, எத்தியோப்பியாவில் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி உருக்கி இருப்பாங்களே, அதுக்கு பேர் தான் மராஸ்மஸ். எலிஜன். மொத்தமே புரத குறைபாடு நோய் மொத்தமே 2 தான். ஒன்று குவாஷியர்கர், 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன முடிஞ்சு? ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி முடிஞ்சிச்சு. சரியா? அடுத்து கீழே நோட்னு போட்டுக்கங்க, எழுத வேணாம் இந்த கண்டென்ட். மினரல் டிஃபிஷியன்சி நீங்களே எழுதிக்கலாம், சும்மா நோட்னு போட்டு சொல்கிற ஒரு பாயிண்ட் எழுதுங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ கால்சியம் குறையுதுப்பா. கால்சியம் குறைஞ்சா நம்மளுக்கு என்னப்பா ப்ராப்ளம் ஆகும்? கால்சியம் உடம்புக்கு எதுக்கு முக்கியமானது? போன்ஸுக்கும் டீத்துக்கும் முக்கியமானது. அப்போ கால்சியம் குறைஞ்சா போன்ஸ், டீத்து வீக் ஆகும், நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம். ரைட். அடுத்து அயன் சத்து குறைஞ்சா நமக்கு என்ன வரும்? அயன்னா ஹீமோகுளோபின் என்ன வரும்? அனீமியா. அவ்வளோதான். அயோடின் என்ன வரும்? காய்டர் வரும், தைராய்டு ஹார்மோன், காய்டர் டிசீஸ். இதெல்லாம் காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது, கண்டிப்பாக அவங்க கேட்க மாட்டாங்க. சரியா? அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த சோடியம் பொட்டாசியம் எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தசைகளுக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் மற்றும் பொட்டாசியம். இதை மட்டும் ஒரு நோட்னு போட்டு எழுதிட்டேன். நோட்னு போட்டுட்டு சோடியம் அண்ட் பொட்டாசியம் இஸ் மெயின்லி எசென்சியல் ஃபார் நர்வ்ஸ் அண்ட் மசில் ஆக்டிவிட்டி, இந்த வார்த்தையை மட்டும் எழுதிட்டேன். நம்ம தசைகள் கிராம்ப் ஆகுது, தசை பிடிச்சி இழுக்குது, தசைகளுக்கு முக்கியமானது யார் மினரல் தேவை அப்படின்னா இந்த சோடியம் அண்ட் பொட்டாசியம் தான். அதெல்லாம் தேவை, நமக்கே தெரிஞ்சதானே அது எல்லாமே வந்துட்டு. இது மினரல் டெஃபிஷியன்சிப்பா. ஹெட்டிங் டெஃபிஷியன்சி பார்க்குறோம்ல, ப்ரோட்டீன் முடிச்சிட்டோமா, 2வது மினரல் டெஃபிஷியன்சி. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட், நமக்கு தேவையில்லை. இது போய் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் என்ன மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இந்த சோடியம் பொட்டாசியம் மட்டும் எதுக்குன்னு நமக்கு தெரிஞ்சா போதும். ஏன்னா மற்ற எல்லாமே நமக்கு அயன் சத்து குறைஞ்சா அனீமியா நம்மளுக்கே தெரியும், அயோடின் குறைஞ்சா காய்டர் தெரியும், கால்சியம் குறைஞ்சா போன்ஸ், டீத்து நமக்கு என்ன ஆகும்னா வீக்காக இருக்கும். அப்போ நமக்கு தெரியாத ஒன்றே ஒன்று என்னது? சோடியம் பொட்டாசியம் மட்டும்தான். சோடியம் பொட்டாசியம் எதுக்கு? நியூரோ டிரான்ஸ்மிஷனுக்கு, மசில் ஆக்டிவிட்டிக்கு முக்கியமானது என்னது? இந்த சோடியம் பொட்டாசியம். அவ்வளோதான்.
இந்த நர்வ்ஸ்ங்கிற வார்த்தை படிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும் உங்களுக்கு இந்த நியூரோ டிரான்ஸ்மிஷன் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். நர்வஸ் சிஸ்டம் பார்க்கவே இல்லை, நம்ம வந்துட்டு பார்த்தரலாம். இந்த அட்டம்ப்ட் ஜாலியாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும். மூளை ரோஸ்ட்டு சாப்பிடுவீங்களா அது மாதிரி தான் இருக்கும். மூளை ரோஸ்ட்டு சாப்பிடுவீங்களா அது மாதிரி தான் இருக்கும். அடுத்து விட்டமின் டிஃபிஷியன்சி டிசீஸ்ப்பா. ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி முடிஞ்சிச்சு, ரெண்டாவது என்னது மினரல் முடிஞ்சு, மூணாவது என்னது டிஃபிஷியன்சியில் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டிஃபிஷியன்சி. விட்டமின்ஸை வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. இப்போ எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் சொல்லுவாங்க. கொழுப்பில் கரையும் விட்டமின், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீரில் கரையும் விட்டமின். ஃபேட் சாலிபிள் என்னென்ன பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. இதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ்னு சொல்லுவாங்க. விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் அப்படின்னா. இதுக்கு ஒரு க்ளூவோட என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த ஏடிஇகேனுங்கிறத மொத்தமாக ஒரே வார்த்தையாக படித்தோம் அப்படின்னா அடக்கு. கரெக்டா? ஏடிஇகேன்னு என்ன அர்த்தம்? அடக்கு. அப்போ ஃபேட் அப்படின்னா தமிழ் என்னது? கொழுப்பு. அப்போ கொழுப்பை அடக்கு. நம்ம உடம்புல வந்து கொழுப்பு வந்து ரொம்ப கெடுதி. அப்போ கொழுப்பை நம்ம அடக்கணும். அப்போ ஃபேட் நமக்கு என்ன வரணும்? ஏடிஇகேனுங்கிறது ஞாபகத்தில் வந்துடணும். மிச்சம் உள்ள 2 வந்து என்னது? வாட்டர் சாலிபிள். அப்படி இல்லையா டபிள்யூபிசி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒயிட் பிளட் செல். அப்போ வாட்டர் சாலிபிள்னா என்னது? பியூசியும். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஆனால் அல்டிமேட்டாக ஆன்சரை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோதான். சரியா? ஃபேட் சாலிபிள்னா என்ன அர்த்தம்? ஏடி அடக்கு. ஃபேட்னா அடக்கு, கொழுப்பு அடக்கு. அப்போ ஏடிஇகேனா ஃபேட் சாலிபிள். பியூசியும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலிபிள். ஃபேட் சாலிபிள் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்துட்டு ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் ஹெட்டிங் போட்டுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ. விட்டமின் ஏவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, ரெட்டினால் அல்லது ரெட்டினாயிக் ஆசிட் அல்லது ஆன்டிசிரப்தால்மிக் விட்டமின் அல்லது நிக்டலோஃபியா. இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏவோட இன்னொரு பேர். எனக்கு விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி ஆகுதா அப்படின்னா வரக்கூடிய டிசீஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய் அப்படின்பாங்க. ஈவினிங்க்கு மேலே எனக்கு என்ன தெரியாது, கண் வந்துட்டு பவர் வந்துட்டு கம்மியாக தெரியும். கண்ணு தெரியாதுன்னு மீனிங் இல்லை, எனக்கு லைட்டு வெளிச்சம் குறைஞ்சா எனக்கு என்ன ஆகும்னா பவர் வந்து கம்மியாக தெரியும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு அந்த காரணம் வந்து என்னது, நம்ம கண்ணில் வந்து இந்த ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து என்ன ஆகும்னா நம்ம கண்ணு வந்து வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ணை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். இவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ராட் செல்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும். இப்போ நம்மளுக்கு லைட் ஆஃப் பண்ணுறோமா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பயங்கர இருட்டாக தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா எல்லா பொருளும் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். பார்த்துருக்கீங்களா? ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியும், ஃபோன் தெரியும், ஏற்பாடு தெரியும், எல்லாம் பக்கத்தில் நமக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியும், எல்லாமே வந்துட்டு. அது காரணம் வந்து பார்த்தா நமக்கு லைட்டு வெளிச்சம் குறைஞ்சாலும் நம்ம கண்ணில் உள்ள ராட் செல்ஸ் என்ன ஆகும்னா அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ணை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடும். இவங்களுக்கு என்ன ஆகும்னா லைட்டு வெளிச்சம் குறைஞ்சாலும் அந்த ராட் செல்ஸ் என்ன ஆகாது அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆகாது. அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய். ஈவனுக்கு மேலே கண்ணு தெரியாதுன்னு மீனிங் இல்லை, கண்ணு மங்களா தெரியும், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். சுத்தமாக கண்ணு தெரியாமலாம் போகாது. கலர் பிளைண்ட்னஸ் எங்கே படித்தோம் நம்ம? ஜெனட்டிக் டிசீஸில் படித்த ஞாபகம் இருக்கா? அது வந்து எனக்கு கலர்லாம் கண்ணு தெரியும் எனக்கு எப்போவுமே, ஆனால் கலரை வந்து பிரித்து பார்க்க தெரியாது. சில பேர்த்துக்கு ரெட்டு மட்டும் தெரியும், சில பேர்த்துக்கு ப்ளூ மட்டும் தெரியும், சில பேர்த்துக்கு க்ரீன் மட்டும் தெரியும், சில பேர்த்துக்கு எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும். அது கலர் பிளைண்ட்னஸ், அது நிறக்குருடு. நிறக்குருடு வேற, மாலைக்கண் நோய் ரெண்டு என்ன பண்ணிக்காதீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க. சரியா? அடுத்த ரெண்டாவது வந்து விட்டமின் டி. விட்டமின் டியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால்சிஃபெரால். கால்சிஃபெரால் என்னது? கால்சியம் சத்து, அவ்வளோ வேற ஒன்றுமே இல்லை. விட்டமின் டி என்ன டிசீஸ் பார்த்தீங்கன்னா ரிக்கட்ஸ், ஆஸ்டியோமலேசியா. ரிக்கட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடியது, ஆஸ்டியம் அடல்ட்ஸ்களுடைய. இந்த ரெண்டுமே என்ன டிசீஸு? இந்த ரெண்டுமே போன் சம்மந்தப்பட்ட டிசீஸ். ஏன்னா விட்டமின் டி வந்து கால்சிஃபெரால். கால்சிஃபெரால்னா என்னது? கால்சியம். கால்சியம் எதுக்கு? போன்ஸுக்கு. இப்போ இது என்ன ஆகும்னா குழந்தைகளுக்கு வந்து கால் வந்து ஒன்று இப்படி போயிடும் அல்லது யூ லெக் மாதிரி இருக்கும் கால் வந்துட்டு. ரொம்ப வெயிட் ஃபுல்லாக உடம்புல இங்கே தான் இறங்குவோம், இந்த போன் வீக்காக இருக்கும், கால் போனு. அப்போ மொத்த வெயிட் இங்கே இறங்கும் போது என்ன ஆகும்னா அவங்க கால் வந்து இப்படி ஆயிரும், இப்படி 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 அப்படி ஆயிரும், வெயிட் தாங்க முடியாம அம்பு மாதிரி வளைஞ்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி பிரிஞ்சிடும் கால் வந்துட்டு, இப்படி போயிடும். ஏன்னா வெயிட் ஃபுல் வெயிட் எங்கே இறங்குனா மூட்டில் இறங்கும்.
அந்த மூட்டு வந்து அவங்களுக்கு தாங்காது வெயிட்டை வந்து பேர் பண்ற அளவுக்கு. அதான் ரிக்கெட்ஸும் ஆஸ்டியோமலேசியா. சரியா? அடுத்து விட்டமின் இ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டோகோஃபெரால். அதுக்கு என்ன ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்டெரிலிட்டி விட்டமின் அப்படின்பாங்க. ஸ்டெரைல்னா என்னது? மலட்டுத்தன்மைன்னு அர்த்தம். ஆன்டி ஸ்டெரிலிட்டி அப்படின்னா மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய விட்டமின் அர்த்தம். எனக்கு விட்டமின் ஏ குறைபாடாக இருந்தால் எனக்கு என்ன ப்ராப்ளம் வருது? இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும். ஆன்டினா மீனிங் என்ன அர்த்தம்? ஆப்போசிட்னு அர்த்தம்ப்பா. ஸ்டெரைல்னா மலட்டுத்தன்மை. இது வந்து என்னது? ஆன்டி ஸ்டெரிலிட்டி விட்டமின் மீனிங் என்ன அர்த்தம்? அந்த மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய விட்டமின் தான் யாரு? இந்த விட்டமின் இ. அடுத்த விட்டமின் கே ஓட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பில்லோகுயினோன் அல்லது ஆன்டி ஹெமரேஜ் விட்டமின். ஹெமரேஜ் அப்படின்னா என்ன தெரியுமா? ஹெமரேஜ் அப்படின்னா ப்ளீடிங்னு அர்த்தம். நிற்காம ரத்தம் ஓடுறதுக்கு பேர் அடிப்பட்ட ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க. ஹெமராய்ட்ஸ் சொல்லுவாங்க. ஹெமராய்டு அடிப்பட்ட ரத்தம் வெளியே போகுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஹெமராய்ட்ஸ் அல்லது ஹெமரேஜ் அப்படின்பாங்க. இது வந்து என்னது? ஆன்டி ஹெமரேஜ் விட்டமின் மீனிங் அர்த்தம் அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணக்கூடிய விட்டமின். நமக்கு அடிப்பட்ட ரத்தம் வெளியே வருதா, திரும்ப ரத்தம் ஸ்டாப் ஆகுதா, அதுக்கு முக்கியமான விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் கே தான். விட்டமின் கே எங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க? பிளட் கிளாட்டிங் ப்ராசஸ். அடிப்பட்ட ரத்தம் வெளியே வருது, திரும்ப ரத்தம் உறையுது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான விட்டமின் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் கே தான். விட்டமின் கே நிறையா இருக்கா அப்படின்னா அடிப்பட்டா சீக்கிரம் பிளட் கிளாட் ஆகும். எனக்கு விட்டமின் கே கம்மியாக இருக்கா அப்படின்னா பிளட் வந்து மெதுவாக கிளாட் ஆகும். அதான் விட்டமின் கே என்ன சொல்கிறாங்க? ஆன்டி ஹீமரேஜ் விட்டமின் அப்படின்னு. ஹெமரேஜ் அப்படின்னா ப்ளீடிங் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணக்கூடிய விட்டமின் தான் யார்? இந்த விட்டமின் கே. எலிஜன். புரியுதாப்பா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? தெளிவாக எழுதிங்க. விட்டமின் ஏனா என்னது, அதோட பேர் என்னது, டினா என்னது, ஈனா என்னது, கேனா என்னது, இல்லையாச்சா? அடுத்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ். வாட்டர் பியும் சி இருக்கு பார்த்தீங்களா? பிக்குள்ள பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரிஸ். பி1 அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தயமின். பி2ஓட பேர் ரிபோஃப்ளேவின். பி3 நியாசின். பி5 பேண்டத்தனிக் ஆசிட். பி6 பைரிடாக்சின். B7 பயோட்டின். B9 ஃபோலிக் ஆசிட். B12 வந்து என்னது? சைனோகோபாலமின். விட்டமின் பி இருக்கு பார்த்தீங்களாப்பா, விட்டமின் பியோட சப் கேட்டகரிஸ். கண்டிப்பாக இந்த நேமிங் ரொம்ப முக்கியம். விட்டமின் B1 குறைஞ்சா என்ன டிசீஸ்? பெரிபெரி. B2 வந்து என்னது? ஏரிபோஃப்ளாவினோசிஸ். B3 B5 என்னது? பெல்லாக்ரா. B6 என்ன டிசீஸ்? டெர்மாட்டிட்டிஸ். B7 டிசீஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. B12க்கு வந்து என்னது? பெர்னீசியஸ் அனீமியா. அடுத்து விட்டமின் சி இருக்கு பார்த்தீங்களா? விட்டமின் சியோட கெமிக்கல் நேம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்பாங்க. விட்டமின் சி டிசீஸ் வந்து என்ன டிசீஸ்? ஸ்கர்வி. ஸ்கர்வினா என்னது? அந்த எல்லியர்லாம் ரொம்ப வீக் ஆகி ரத்தமாக வரும் பார்த்தீங்களா, அந்த டிசீஸ்க்கு பேர் தான் என்னது? ஸ்கர்வி. டூத் பேஸ்டில் உப்பு இருக்கான்னு கடிச்சு காப்பான ஆப்பிளில் அந்த ரத்தமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிசீஸ் தான் என்னது? ஸ்கர்வி ஆகும். கம்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறது அவ்வளோ. இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுதான்? அப்படியே மனப்பாடம் தான். 15 கொஸ்டினில் 12க்கு மேலே எடுக்கணும். சரியா? 15 ஆக்கிடுங்க. இப்போ 12க்கு மேலே எடுத்தா டீலு, 12 கீழே எடுத்தா நீங்கள் எனக்கு டீல். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. எழுதிட்டீங்களா? இதில் என்ன முடிஞ்சிச்சு? டிஃபிஷியன்சி டிசீஸ் முடிஞ்சிருச்சு. டிஃபிஷியன்சி மொத்தமே 3 தான். புரோட்டீன் டிஃபிஷியன்சி, மினரல் டிஃபிஷியன்சி, மூணாவது என்னது? விட்டமின் டிஃபிஷியன்சி. சரியா? அடுத்த ஹெட்டிங் என்ன படுத்த நம்ம வந்துட்டு? கேன்சர். கரெக்டா? அக்கையருக்கு 4 படித்தோம்லப்பா. அக்கையர் என்னென்ன படித்தோம்? இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், டிஃபிஷியன்சி டிசீஸ், கேன்சர், இல்னஸ் படித்தோமா? என்னென்ன முடிச்சிருக்கோம் நம்ம? இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் முடிச்சிருக்கோம், டிஃபிஷியன்சி டிசீஸ் முடிச்சிட்டோம், மூணாவது என்னது? கேன்சர். கேன்சரை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்காலஜி. இதை ஃபர்ஸ்ட் போட்டுங்க. நோய்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் பேத்தாலஜின்னு படித்தோமா, அதே மாதிரி கேன்சரை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் ஆன்காலஜி. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க போதும். சரியா? கேன்சர்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வர வார்த்தை என்ன வரணும் அப்படின்னா அப்நார்மல் growth ஆஃப் செல்பா. கேன்சர்னால என்ன ஆகும்னா செல் டிவிஷன் வந்துட்டு ரொம்ப ரேப்பிடாக நடக்கும்ப்பா. கேன்சர் செல் வந்து என்ன ஆகும்னா 2, 4, 4, 8, 8, 16 ரொம்ப ரேப்பிடாக என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும்ப்பா கேன்சர் செல் வந்துட்டு. கேன்சருக்கு இன்ன வரைக்கும் என்ன கிடையாது?
ஒரு கியூர் கிடையாது. வந்தால் என்ன பண்ணலாம், டெத்தை வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். அதில் என்ன கிடையாது, நமக்கு வந்து கேன்சர் வந்து நமக்கு வந்துட்டு கியூர் கிடையாது நம்மளுக்கு. ஓகேவா? ரைட். அடுத்து வந்து கேன்சர் டைப்ஸ் இருக்கு, இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. மொத்தம் 5 நிறைய டைப் ஆஃப் கேன்சர் இருக்கு, அதில் முக்கியமானதை மட்டும் படிச்சுக்கிறோம். கார்சினோமா. கார்சினோமானுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்லையும் இன்டர்னல் ஆர்கான்ஸ்லையும் வரக்கூடிய கேன்சருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்சினோமான்னு சொல்லுவாங்க. அதை எபித்தீலியல் செல்ஸ், இந்த எபித்தீலியல் செல்ஸில் வரக்கூடிய கேன்சருக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்சினோமான்னு சொல்லுவாங்க. சார்கோமானுங்கிறது எங்கே வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா போன்ஸ், இதெல்லாம் தேவையில்லைப்பா, இதை மட்டும் தெரிஞ்சா போதும். போன்ஸ் அண்டு மசில்ஸ்ல வரக்கூடிய கேன்சருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார்கோமா. லிம்போமானுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம லிம்ஃப் நோடுலையும் இம்யூன் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வரக்கூடிய கேன்சருக்கு பேர் லிம்போமான்னு சொல்லுவாங்க. எழுதிங்க இந்த மூணையும். கார்சினோமானுங்கிறது என்னது, எபித்தீலியல் செல்ஸ்ல வரக்கூடிய கேன்சருக்கு பேர் கார்சினோமா. எப்படி என்னதான் ஸ்கின் அண்டு லைனிங் மெம்பரேன் ஆஃப் இன்டர்னல் ஆர்கான்ஸ், அங்கேதான் எபித்தீலியல் செல்ஸ் இருக்கும். அந்த உள்ள ஆர்கான்ஸ் லைனிங் மெம்பரேன் இருக்கு, மேல உள்ள மெம்பரேன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மெம்பரேன் ஃபுல்லாமே எபித்தீலியல் செல்ஸ்னால ஃப்ரேம் ஆயிருக்கும். அப்போ அந்த அது கேன்சர் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கார்சினோமான்னு சொல்லுவாங்க. சார்கோமானா இதை மட்டும் எழுதுங்க, போன்ஸ் அண்ட் மசில்ஸ், அவ்வளவுதான். அங்கே வரக்கூடிய கேன்சருக்கு பேர் சார்கோமா. லிம்போமானுங்கிறது என்னது, லிம்ஃப் நோட் அண்ட் இம்யூன் சிஸ்டம். நம்ம உடம்போட கார்டியன் செல்ஸ் யாரு, லிம்போசைட்ஸ், WBC தான். கரெக்டா? WBCயோட முக்கியமான வேலை என்னது, உடம்பு வெளியே இருந்து ஒரு கிருமி வந்தால் நம்ம அந்த கிருமியை கொண்டு உடம்பு பாதுகாக்க யாரோட, WBCயோட வேலை. அப்போ அந்த லிம்போமா அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த லிம்ஃப் நோடுலேயே கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா என்ன மீனிங், வர WBCயே கேன்சர் WBCயா வெளியே வரும். அப்போ அது என்ன பண்ணோம்னா நார்மல் ஒர்க்கை விட்டுட்டு ஆப்போசிட் வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். நார்மல் WBC என்ன பண்ணும், வெளியே இருந்து வர கிருமியை கொண்டு உடம்புல செல்ல பாதுகாக்கும். ஆனால் இது என்ன பண்ணும்னா வெளியே இருந்து வர கிருமியை ஃபுல்லாக விட்டுட்டு உடம்புல உள்ள செல்லை ஃபுல்லாக கொள்ள ஆரம்பிச்சிடும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அடுத்து லாஸ்ட் 4வது வந்து பார்த்தீங்கன்னா அடினோமா. அடினோமானுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடினல் சுரப்பிகள்லையும் மற்ற சுரப்பிகள்லையும் வரக்கூடிய கேன்சருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடினோமா அப்படின்னு சொல்லுவாங்க. எலிச்சல். அடுத்து 5வது வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூமியா. லிக்யூமியானுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்ட்ரீம்லையும் போன் மேரோலையும் வரக்கூடிய கேன்சருக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்யூமியா அப்படின்னாங்க. பிளட் கேன்சர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களாப்பா, நம்ம லோக்கலாக சொல்கிறது பிளட் கேன்சர், ஆனால் ஒரிஜினல் பேர் என்னது லிக்யூமியா, அவ்வளோதான். இதான் ரொம்ப டேஞ்சரு. இதில் வந்துருச்சா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பிளட் எல்லா இடத்துக்கும் ஃப்ளோ ஆகும் பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக கேன்சர் செல் ஸ்ப்ரெட் ஆகி எல்லா ஆர்கான்லையும் என்ன பண்ணி விட்டுருவோம் அப்படின்னா கிருமியை பரப்பி விட்டுரும் ஃபுல்லாக. முக்கால்வாசி வந்துட்டாலே கேன்சர் தான்ப்பா. கார்சினோமா, சார்கோமா, லிம்போமா, அடினோமா, ஃபைப்ரோனோமா, மெலனோமா, கிளியாமா, இந்த மாதிரி வந்துட்டாலே கண்டிப்பாக அது வந்து என்னது கேன்சர் தான். இல்லைங்களா? இது வரைக்கும் படித்தா போதும், புக்கில் உள்ளது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் இல்னஸ், மனநல பாதிப்பு, லாஸ்ட் ஹெட்டிங். கரெக்டா? லாஸ்ட் ஹெட்டிங்க ஏற்கனவே பாதி மென்டலாக இருக்கும், படிச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், முழு மென்டல் ஆகிக்கலாம். சரியா? மென்டல் இல்னஸ் அப்படின்னா அவங்க பைத்தியம் சொல்லலை, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது என்ன பண்ணியிருக்காங்க இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங்கில் எந்த ஆர்கான் பாதிக்கும், லங்ஸ் பாதிக்கும். வரக்கூடிய டிசீஸ்க்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோன்ஸ் டிசீஸ் அப்படின்பாங்க. ஸ்மோக்கிங் வரக்கூடிய டிசீஸ்க்கு பேர் பார்த்தீங்கன்னா க்ரோன்ஸ் டிசீஸ். சிகரெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கார்சினோஜனுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்சோபைரின் அப்படின்பாங்க. பென்சோபைரின்னா முக்கியமான மூலப்பொருள், அந்த சிகரெட்டில் நமக்கு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மூலப்பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்சோபைரின். அந்த 3 வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுங்க. ஸ்மோக்கிங்னு எந்த ஆர்கன் பாதிக்குது, லங்ஸு, அந்த டிசீஸ்க்கு பேர் க்ரோன்ஸ் டிசீஸ். அந்த முக்கியமான கார்சினோஜன்னா என்னது, கிருமி கெடுதல் ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான மூலப்பொருள் தான் கார்சினோஜன். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பென்சோபைரின். எலிஜன். ட்ரிங்கிங்கில் எந்த ஆர்கான் பாதிக்கும், லிவர். அந்த டிசீஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ்.
கல்லீரல் வீங்கி என்ன ஆகும்னா அழுந்த கண்டிஷனுக்கு வரும். அதுக்கு பேர் தான் என்னது லிவர் சிரோசிஸ். இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சில பேர் ட்ரிங்கிங்ல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியே மீண்டு வர்றதுக்கான என்ன பண்ணாலும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப குடிச்சா இருக்கேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன். டாக்டர் என்ன சொல்றாரு, சரி உனக்கு என்ன வச்சிருக்கேன், ஒரு ரெக்கவரி ட்ரக் என்ன பண்ணுவாங்க, ரெக்கவரி ட்ரக் கொடுப்பாங்க. அந்த ரெக்கவரி ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சோடையாசெபின் அண்டு ஃபீனோதையசைன். இந்த ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ட்ரக் அப்படின்னு. ரெக்கவரி ட்ரக் மீனிங் என்ன அர்த்தம், குடிப்பழக்கத்தில் இருந்து அவங்க என்ன கொண்டு வரக்கூடிய மீட்டுக்கூட ட்ரக்கு பேர் தான் என்னது பென்சோடையாசெபின். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆன்டி டிப்ரெசன்ட் அப்படின்பாங்க. ஃபீனோதையசைன் வந்து என்னது ஆன்டி டிப்ரெசன்ட். அப்படின்னா மீனிங் அர்த்தம் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு பேர் தான் என்னது ஆன்டி டிப்ரெசன்ட் அப்படின்பாங்க. மீனிங் வெளியெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம திருந்த ஆசைப்படுறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சைக்காட்ரிக் வார்டில் அடைச்சிருவாங்க, ஜெயிலில் அடைச்சிருவாங்க. ஜெயிலில் அடைச்சி வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த மருந்து வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலில் போட்டு ரெக்கவரி ட்ரக்கு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அவனை அந்த பழக்கத்தை வெளியே கொண்டு வருவாங்க. இது வெளியெல்லாம் மெடிக்கல் ஷாப்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒன்றும். ஒருத்தன் செயின் அடிக்ஷனாக இருக்கான் அப்படின்னா ஆளுக்கு அடிக்ஷனாக தான் அவன் என்ன பண்ண முடியாது, அவனால் ஸ்டாப் பண்ண முடியாது. மருந்தை வாங்கிட்டு போனால் என்னது சரக்குக்கு சைட் டிஷ்ஷே அந்த மருந்து தான், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் குடிப்பாங்க அவங்க, அங்கே நிப்பாட்ட முடியாது. அப்போ திருந்த ஆசைப்படுறான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் அடைச்சி வச்சு இந்த மருந்து என்ன பண்ணாங்க அப்படியே சரக்கையும் கொடுப்பாங்க மருந்தையும் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி மருந்தை என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிடுவாங்க. இதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு மருந்தை மட்டும் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி அப்புறம் தான் வெளியே கொண்டு வருவாங்க. அது வரைக்கும் லிவர் இருந்தால் தப்பிப்பாங்க, இல்லை அப்படின்னா என்ன முடிஞ்சிடும். எலிஜி ட்ரிங்கிங் என்ன ஆர்கானு, லிவரு, லிவர் சிரோசிஸ். அதுக்கப்புறம் என்ன போட்டுக்கங்க, ரெக்கவரி ட்ரக்னு போட்டு என்ன போட்டுக்கங்க பென்சோடையாசெபின் அண்டு ஃபீனோதையசைன். இந்த ஃபீனோதையசைன் என்ன சொல்லுவாங்க, ஆன்டி டிப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அந்த வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுங்க, மற்ற வார்த்தைலாம் எதுவுமே தேவையில்லை. ரெக்கவரி ஃப்ரம் ஆல்கஹாலிக் அடிக்ஷன் அதை வேணால் மேலே அப்படி எழுதிங்க. அடுத்து ரெக்கவரி ட்ரக் எதுனாலும் ஓகே தான். ரெக்கவரி ட்ரக்னா மீனிங் என்ன அர்த்தம், குடிப்பழக்கத்தில் இருந்து அவங்களை என்ன பண்றாங்க வெளியே கொண்டு வரக்கூடியதுக்கு பேர் தான் என்னது ரெக்கவரி ட்ரக் ஆகும். பென்சோடையாசெபின் அண்டு ஃபீனோதையசைன் இந்த ரெண்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ட்ரக். எதுலேருந்து வெளியே கொண்டு வர்றது, குடிப்பழக்கத்தில் இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரக்கூடிய ட்ரக் தான் என்னது இந்த ரெக்கவரி ட்ரக்.